நம்ம எழில் சாருடைய படம் அதில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே வந்து வேலைக்கு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தில் ஒரு அற்புதமான கேரக்டர், மறக்கவே முடியாது. அதுக்கு முதல்ல ரைட்டர் அரவிந்தனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிடணும். ஏன்னா தேட்டரில் வந்த ஒவ்வொரு கிளாப்ஸுக்குமே அதுக்கான ரைட்டிங் வந்து அவர் தான். அதுக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவருக்கு. ஸோ அதே காம்பினேஷனில் நானும் ரவி மரியாதனும் இதே படத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், நாங்களும் ஆசைப்பட்டோம். அதே மாதிரி ஒரு போர்ஷன் செம்மையாக பண்ணியிருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய காமெடியன்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க, கீழே உட்காந்துருக்காங்க மேலே சீட் இல்லாமல். ஸோ எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைய விழா நாயகன் இமான் சார். அது எப்படி இமான் சாருக்கும் எழில் சாருக்கும் அவ்வளோ சிங்க் ஆகும்னு தெரியல. எப்படினாலும் நச்சுன்னு சாங் கொடுத்துருவாரு. நான் சமீபத்தில் ஜப்பான் போயிருந்தேன், உண்மையிலே போயிருந்தேன். அதையே அப்படி மறைக்கிறீங்கன்னு தெரியல, உண்மையிலே போயிருந்தேன். அந்த வீடியோலாம் இருக்குது, நான் காமிச்சிட்டேன். அப்போது அங்கே ஜாப்பனீஸ் கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடணும் அப்படின்னாங்க டோக்கியோ தமிழ் சங்கத்தில். அப்போ என்ன சாங் எடுக்கலான்னு உடனே நான் கரெக்டாக அந்த உதயனுடைய அந்த சாங் பார்த்தேன். செம்மையாக டான்ஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அந்த சாங் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம். பயங்கர ரீச் பண்ணுற பாட்டு லாலா கடை சாந்தி. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய தொடர்ந்து அடுத்தடுத்தும் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து எழில் சார் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. ரொம்ப அதுவும் இந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்கேன். எழில் சார் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காரு, கேரக்டர் வித் சாங்காக கொடுத்துருக்காரு. என்னோட கேரக்டர் ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டைப் ஆஃப் அ கிளாமர் அண்ட் காமெடியாகவும் இருக்கும். அண்ட் உதய் சார் பற்றி சொல்லி ஆகணும், ரொம்ப எஃபோர்ட் போட்டு அந்த பாட்டு ரொம்ப ஆடினார். எல்லாம் ஒரே ஒரு டேக்கில் பெருசாக பண்ணார். அண்ட் ஐ கம்ப்ளீட்லி என்ஜாய். ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இந்த படம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே பண்ணிட்டு சத்யம் தியேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு போய் நான் உட்காந்துட்டேன். யாருக்குமே நான் அடையாளமே தெரியல, ஏன்னா அதில் கெட்டப் வேற இல்லை, அதனால அடையாளம் தெரியல. இப்போவாவது கவனிக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக லேட்டாக வரணும்னு வந்தேன். இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நான் உதயநிதி சாரை பற்றி சொல்லி ஆகணும். எங்கள் 2 பேருக்கும் முதல் படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஒவ்வொரு சீனில் நாங்கள் 2 பேரும் முடிச்சுக்கிட்டே இருப்போம். அதாவது ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ என்ன பண்ண போகிறோம், 2 பேருக்குமே ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கோம், பயத்தை வெளியே காட்டிக்க மாட்டோம். இந்த படத்தில் மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சார் வந்து டான்ஸுக்காக த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டவர். ஒவ்வொரு படத்தில் அவரோட இந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐயோ என்ன ஒரு டெவலப்மெண்ட் சார், சான்ஸே இல்லை. சார் கூட நடித்த ஹீரோயின்ஸ் பற்றி கேட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் என்ன ஒவ்வொரு ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் உதயநிதி சார் கூட எப்போ அடுத்து படம் பண்ண போகிறீங்க, எப்போ அடுத்து படம் பண்ண போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் மறுபடியும் நானும் சாரும் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போட்ட ஒரு படம்னு சொல்லலாம் சரவணன் இருக்க பயமே. இப்போ பார்த்தீங்களா நிறைய டிரெக்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து ஃபீமேல் காமெடியன்ஸ்க்கு ரோல்ஸ் கேரக்டர்ஸ்லாம் கொடுக்கறதே கிடையாது. எழில் சாரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒருத்தவங்களுக்கு உண்மையாகவே டேலண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவரோட எல்லா படங்கள்லையும் என்ன மாதிரியான நடிகைகள் கண்டிப்பாக இருப்போம். அதுக்காக எழில் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சினிமான்னு சொன்னாலே 2 சங்கர் மறக்க முடியாதுங்க. ஒன்று வந்து ஹை பட்ஜெட் எடுக்கிற சங்கர் சார், ஒன்று ஆர்டிஸ்டோட பட்ஜெட்டை குறைக்கிற இந்த சங்கர் சார். கண்டிப்பாங்க, அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கேப் இருக்கும். இருந்தாலும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு படம் எடுப்போம். பட்ஜெட் வந்து அதிகமாக ஆகும்னு நினைப்போம். ஆனால் சங்கர் சார் இருக்காரு, அப்போ அவர் பேசுகிற விதம் சான்ஸே இல்லைங்க. சீரியஸாக அவர் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது. அந்த அளவுக்கு பேசி எங்களை அட்ராக்ட் பண்ணுவாருன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்தது சூரி சார் பற்றி சொல்லி ஆகணும். நான் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து ஒரே ஆர்டிஸ்ட் கூட படம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அது சூரி சார் கூட. இது என்னோட 3வது படம். இதுக்கு தாங்க நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களுக்கு ஹீரோஸ் கூடலாம் நடிக்கணும், ஹீரோ காம்பினேஷன்லேயே நடிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் இல்லைங்க. ஹீரோஸோட ஒரு நாள் அதிகமாக டேட் கொடுக்குற, ஹீரோஸோட ஒரு சீன் அதிகமாக நடிக்கிற, ஹீரோஸோட ₹1 அதிகமாக சம்பளம் வாங்குற காமெடியன்ஸ் கூட நடிச்சா போதும். ஏன்னா இப்போ காலகட்டம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த லிவிங் ஸ்டார் சார்லாம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காமெடி படத்தில் 3 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க, அதில் ஒரு ஹீரோயின் காமெடினாக இருப்பாங்க. அது ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. ஹீரோஸ் வந்து ஹீரோயின் பின்னாடி சுற்றுறாங்களோ இல்லையோ, காமெடியன் சுற்றுறாங்க, ரோஸ் கொடுக்குறாங்க, டுயட் பாடுறாங்க, எங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், மறந்துடாதீங்க. உதயநிதி சார் நிறைய சொல்லணும். ரெட் ஜெயின் மூவிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரெட் ஜெயின் மூவிஸ் எனக்கு லைஃப் கொடுத்துருக்கு.
அவரோட படத்தில் தான் நான் மதுமிதா ஒரு கல் ஒரு கண்ணாடி மதுமிதா, இப்போ கூட சாங்கிரி தேனிட மதுமிதான் தாங்க சொல்கிறாங்க, ஒரு கல் ஒரு கண்ணாடி மதுமிதான் தாங்க சொல்கிறாங்க. யாருமே வந்து மதுமிதான்னு சொன்னால் டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரெட் ஜெயின் மூவிஸ்க்கும், உதயநிதி சார் அவர்களுக்கும், எழில் சார் அவர்களுக்கும், சூரி சார் அவர்களுக்கும், மற்றும் எங்கள் எழுச்சூர் அரவிந்த் சார், அவர் வந்து எனக்கு சின்ன திரையிலேருந்தே தெரியும், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லவே இல்லை. எங்களோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் காரணம் நீங்கள் தான். எங்களோட படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த 80s காலகட்டத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, யாருமே கேரவனுக்குள்ளே போகாமல் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஃபீல் எங்களுக்கு சரவணன் இருக்க பயமேனில் கிடச்சிதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம். நிறைய ஷேர் பண்ணிக்க முடிஞ்சுது. லிவிங்ஸ்டன் சார் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் தொடர்ந்து சாரோட படத்தில் எங்களுக்கு கிடைக்கணும். உதய் சார் மறந்துடாதீங்க, ஒரு சீன்லையாவது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மதுமிதா, செல்வி மதுமிதா அவர்களே, கவர்ச்சி நடிகை, கவர்ச்சி புயல் ரிஷா அவர்களே, லாலா கடை பூந்தி அற்புதமாக தமிழகமெங்கும் ஒரு மாதமாக நட்டில் விற்று கொண்டிருக்கும் ரிஷா அவர்களே, அஸ்வின் நகைச்சுவை நடிகர் அவர்களே, எழுச்சியாக இன்று இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறாரு நடிகர் சூரிய அவர்களே, சிறப்பாக இசையமைத்திருக்கும் பெரிய ஹிட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பாடல் உலகம் முழுக்க வளம் வந்துக்கிட்டு இருக்கு. டி மாணவர்களே, எளிமையாக, அதாவது ஒரு சிரிப்பழகன் நம்ம எழில் சார் அவர்கள் சொன்னால், ஒரு புது அனுபவம். அவங்க கூட நான் நடித்தது. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே. இவ்வளோ கூலாக நான் எந்த டைரக்டரையும் பார்த்ததே இல்லை. கேமராமேன் மிஸ்ஸிங், கேமராமேன் இங்கே அவரோட எல்லாமே தரைப்படை, விமானப்படை, அப்புறம் என்ன படை, 3வது படை, கப்பல் படை, 3 படையுமே அவர் தான். அழகாக ஒப்படைச்சிட்டு இருக்கிற இடமே தெரியாது. லைட்டாக அந்த மைக்கை வச்சுக்கிட்டு ஏதாவது தேவைன்னா மட்டும் டக்குன்னு ஞாபகப்படுத்திடுவார். அமைதியாக படம் இயக்கிறதுல இவர் அளவுக்கு நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கிறவர் எல்லாமே சொல்லிட்டாங்க. மற்றும் நட்புக்கு இலக்கணம்னு சொன்னால், அதாவது உதயநிதி ஸ்டாலின், அதாவது படத்தில் தான் நண்பேண்டான்னு சொல்லிட்டு லவ்வர் ஹீரோயின் வந்தோன்னு விட்டு போயிடுவாங்க. அப்படி தான் நடிப்பார் இல்லையா? ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதம் 23 நாளைக்கு முன்னாடி இந்த ஏற்பாடு மிகப்பெரிய அளவில் இருந்தது. கோடிக்கணக்காக பணம் போனாலும் லட்சக்கணக்காக போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சூரிய அப்பா தவறினோன்னு அப்படியே அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிவிட்டு ஒரு டைரக்டர் அவங்க உதயநிதி ஸ்டாலின் நேராக போய் அந்த தூக்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சூரிய அப்பாவோட மறைவு இதில் கலந்துக்கிட்டு ஒரு நட்புக்கு இலக்கணமாக ஒரு இந்த இளைஞர்களின் ஒரு உதாரண புருஷராக திகழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு அது உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும். ஒரு சினிமாக்காரர் அவர் நிச்சயமாக யாருமே பார்க்க முடியாது. அது ஹி டிசர்வ்ஸ் இட். அடுத்து ரெஜினா சேண்ட்ராம் ரெஜினா ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதிரி ஆட்ரா அந்த ஒரு ஷாட்லேயே பார்த்தா ஜூலியா ராபர்ட்ஸ் சொன்னாங்க. அந்த மாதிரி சுத்தலான பெர்ஃபார்ம் இதில் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் ரெஜினாவுக்கு. அடுத்து பிரம்மன் தன் கையாலேயே சிருஷ்டித்த கண்ணக்குழி அழகி சிருஷ்டி டாங்கே அவர்களே, யுகபாரதி அவர்களே, லிவிங்ஸ்டன் அவர்களே, அப்போ ஜிஎம் குமார் அவர்களே, ராஜசேகர் இயக்குனர் அவர்களே, நடிகர் அவர்களே, மற்றும் மரியா கவர்ச்சி எதிர்நாயகன் மரியா அவர்களே, செல்வமணி அம்மா வந்திருக்காங்க, அவர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தில் உதவி இயக்குனராக ரோஜாவின் அண்ணன் மகள் எனக்கு லதா. ஐயோ, அவங்க பாடு இந்த மேனேஜரை விட எல்லாம் என்ன அவங்க தான் படுத்துனாங்க. ஏன்னா லொக்கேஷனில் கொண்டாந்து நிற்க வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க லதா உதவி இயக்குனர் அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே நிறைய நேரம் எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்த்தாலும் இந்த படம் சரவணன் இருக்க பையன் ஒரு தூய தமிழில் நல்லா எடுத்திருக்காங்க. தமிழகம் முழுக்க அறுபடையை தவிர மற்ற எல்லாம் கந்தா கடம்பா கதிரி வெள்ளா ஞான பண்டிதன் அப்பன் முருகன் பாலசுப்ரமணியன் பேரில் சரவணன் இருக்க பயமேன்னு எடுத்திருக்காங்க. அது ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. கலைஞர் அவர்கள் ஞாபகப்படுத்தணும், 10 வருஷமாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரி அனுபவிச்சுட்டு வந்தது. 30% தூய தமிழில் வச்சா 30% தமாஷா வரி, இந்த கேளிக்கை வரி ரத்து செஞ்ச பெருமானவர் கலைஞர் அவருக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும். இப்போ மத்திய அரசு என்னடான்னா அதுக்கு ஆப்பு வச்சிருச்சு. ஜிஎஸ்டி வந்தோடனே எல்லாமே கோவிந்தா பாடிடுவாங்க. அப்படி இருக்கையில் தூய தமிழில் இப்போ வைத்ததற்காக இந்த யூனிட்டுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும்.
2 நாளைக்கு முன்னாடி இதில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நான் பாகுபலியை பற்றி நான் ஒரு சொல்லியிருந்தேன். காமெடி என்னடனா அந்த படத்தை பார்த்து 2 இடத்துல நான் அழுதேன். தப்பு பண்ணிட்ட சிவகாமின்னு சத்யராஜ் சார் சொல்லுவார். அந்த இடத்துல நான் அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமான படம். அதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. அது சில வலைத்தளத்தில் நம்ம பேசினா சில பேர் பிடிக்காதவங்களும் இருப்பாங்கல்ல. ஏதோ என்ன வச்சு நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் சம்பாதிக்கணும்னு எழுதிக்கிங்க, அதை பற்றிலாம் தப்பு இல்லை. ஆனால் ஒரு சில இதை குறிப்பிடணும் இந்த இடத்துல பாடல். அதாவது அதை விட இப்போ 400 கோடியோ 500 கோடியோ இப்போ தமிழ்நாட்டில் 60 கோடி வசூல், அதெல்லாம் தப்பு இல்லை. இப்போ அந்த ராஜமௌழி வந்து ஒரு நல்லா தமிழ் பேசுகிறாரு, ரொம்ப பிடிக்குது. சாபஸ்ரீல் நம்ம தமிழ் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பல படங்கள் வேலை செஞ்சுருக்காங்க. என்னோடய ஆதங்கம்லாம் என்னென்னா 500-600 கோடியில் தயாரிக்கப்படுது, அல்லது இங்கே 60 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் ஆடுறாங்க. தமிழ்நாட்டில் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு 10,000 பேர் தொழிலாளருக்கு வேலை கிடைச்சிருக்கணும், அந்த ஆதங்கம் தான். பல தொழிலாளிகள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை கிடைச்சிருக்கலாம், பல டெக்னீஷியன் இங்கே இருக்கிற யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆந்திராவில் எடுக்கிறாங்க, கர்நாடகாவில் எடுக்கிறாங்க, கேரளாவில் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு சவுத் பேஸ்டு நான் என்ன அடிமைப்பேன் அந்த ஒரு கதை. அதாவது ஒரு பாராட்டலாம், ஆயிரக்கணக்கான முறை பாராட்டுற அதே நேரத்தில் ராஜமௌழி நல்ல தமிழ் பேசுகிறார். ஒரு தமிழ்நாட்டு மேலே ஒரு பற்று இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே வறண்டு கிடக்கு, காஞ்சி கிடக்கிற பூமியாக அப்படி கிடக்கு. அந்த ஒரு நேரத்தில் இந்த நேரத்தில் காஞ்ச போய் கிடைக்கல, மத்திய அரசு கண்டுக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கிற கட்டத்தில் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை விரும்புகிறவங்க இங்கே இருந்து தான் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே தான் சென்ட்ரலாக இருந்துகிட்டு இருந்த சென்னை ராஜதானி, இங்கே தான் அதிகமான படங்கள் எடுக்கப்பட்டு இருந்தது. அப்படி கைவிடப்படையில் நமக்கு ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி, என்னடா இப்படி இருக்குமேன்னு ஒரு ஆதங்கம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பல விஷயங்கள் இங்கே கண்ட்ரவர்சியலாக பேச விரும்பலை, இருந்தாலும் இது ஒரு ஆணித்தரமான கருத்து. நீங்கள் இப்போ கோடி கொண்டு போகையில் தமிழ்நாட்டில் அவங்களாம் ஷூட்டிங் வைக்கலன்னு ஏக்கம், அதற்கான சூழ்நிலைகளும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரே ஒரு சூழ்நிலை, இப்போ இந்த சரவணன் இருக்க பயமே படம் ரிலீஸ் ஆனால் எல்லாம் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த டூயட் சாங் அது என்ன சீன் பல்லவி, எம்பட்டு இருக்குது ஆசை ஓ மேலே, அழகாக ஒரு வீட்டுக்குள்ளே அழகாக சிம்பிளாக அந்த அது என்ன வராண்டாவிலேயே தண்ணியை ஊற்றி, ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் தான் பண்ண முடியும். ஜாலியாக அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே ஆளுக்கு ஒரு 2 உடன் தண்ணியை ஊற்றிக்கிட்டு எம்பட்டு இருக்குதுன்னு ஆள் மேலே மேலே விழுந்துக்கிட்டே வச்சுக்கோங்க, வெயில் இருக்கிறதே தெரியாது. அடிக்கிற வெயில் அப்படியே பறந்துடும். ஏன்னா மாட்டுக்கு தண்ணி இல்லை, ஆட்டுக்கு தண்ணி இல்லை, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ கெஞ்சி பார்த்தாச்சு, கோவனை கட்டி போய் தொங்குறாங்க, அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அவர் என்னடானா இப்போ மோடி அவர்கள் வந்து ஒரு அறுபடை வீடு நம்ம இவ்வளோ இருக்கா, கணேஷ் அப்பனோட தம்பின்னு சொல்கிறாங்களே, தமிழ்நாடு தான் நம்ம பூர்வீக இடம். அவர் சரி ஒரு மதம் சார்ந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் வந்து பழனி மலை கிட்ட தானே, அங்கே வந்து உட்காந்து பழனி நம்ம முருகனை பார்த்தாரா? அவர் பார்க்கல. அவர் இந்த ஏதோ ஆதி சிலை அது திறந்து அதுக்கு தான் வர்றாரு. அவர் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த ஆதங்கம் தான். இன்னொன்று இந்த இடத்துல ஒரு சினிமா சம்பந்தமான ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லி ஆகணும். அது என்னன்னு தெரியல எனக்கு. அதாவது ஒட்டுமொத்த புறக்கணிக்கப்பட்டா நான் பேசலைன்னா அப்புறம் எப்படி? இப்போ அந்த தேசிய கீதம் திடீர்னு ஒரு இராணுவ ஆட்சியில் நடக்கிற மாதிரி இப்போ ஏதோ ஒரு ஜட்ஜு போட்டார். அது ஆக்சுவலி படத்தின் இறுதியில் ஒரு நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதம் வாசிக்கப்படணும், அதை பற்றி இல்லை. அது ஒரு தவறாக போட்டார், அதை மாற்றுறதுக்கு ஏதாவது கேட்கணும் நம்ம. ஏன்னா படம் அடித்து பிடிச்சி டிக்கெட்டை வாங்கி உள்ள போய் உட்கார்ந்த உடனே திடீர்னு தமிழ் இல்லை, அதில் யாருமே நோட் பண்ணல. திமுக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், சீமான் இருக்கட்டும், யாருமே அதை இது வரைக்கும் நோட் பண்ணல. அதாவது தேசிய கீதத்திற்காக அனைவரும் எழுவேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தை அதில் இருக்கணும்ல. எந்த லாங்குவேஜ் புரியாது, அதுக்காக தேசப்பற்ற இது சொல்ல வரல. மிகப்பெரிய ஒரு, அதாவது இந்தியில் எழுதப்பட்டிருக்கு, திடீர்னு போட்டுறாங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். தமிழ் ஏன் இல்லை, தெலுங்குல இருக்க, அங்கே தெலுங்குல எழுதுங்க, அந்தந்த லாங்குவேஜில் கீழே ஒரு வரி இருக்கணுமா இல்லையா? திடீர்னு அதாவது தமிழ் அங்கே இருக்கணும், ரெப்ரசன்டேஷன் இல்லை. அது தயவு செய்து அது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது, எல்லாம் குரல் கொடுக்கணும். இது சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு தேசிய எந்த மொழின்னு சாராமல் நம்ம பாடுறோம். வங்க மொழியாக இருக்கலாம், அது சான்ஸ்கிரிட்டாக இருக்கலாம், நம்ம உறக்க நின்று நம்ம பாடுறோம், வரவேற்கிறோம். சரி, தமிழ் அதில் இல்லை. நன்றி, வணக்கம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரவி மரியா சார் சொன்ன மாதிரி எழில் சார் இருக்க பயமே தான். ஏன்னா முதல்ல மனம் குத்தி பறவை, தேசிங் ராஜா, வெள்ளக்காரத்துறை, இப்போது இந்த திரைப்படம் தொடர்ச்சியாக அவருடைய இயக்கத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன். மொதல் படத்துலேருந்து சார் எப்போவுமே நான் உங்கள்கிட்ட கதை சொல்லணும், ஆஃபீஸ் வரீங்களா, நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுவார். ஒவ்வொரு முறையும் நான் வந்து அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் கதை கேட்குறதுக்காக போவேன். கதையை தவிர்த்து நல்ல பிரியாணி ஆக்கி போடுவார்.
அந்த பிரியாணி நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் கூட நல்ல நான்வெஜ் ஐட்டம்ஸ் பல வகைகள் எல்லாம் செஞ்சு வைப்பாங்க, நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் கதைன்னு சொல்ல ஆரம்பிப்பார் சார். கேட்பேன், தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். அப்படியே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடும். கதை சொல்லி பிடிப்பார். இதுதான் கதை அப்படின்னு சொல்லுவார். எனக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து ஒரு அப்படியே ஒரு தின் லைன் எடுத்துக்கிட்டு சார் வந்து இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இது வந்து ஒரு கதை அப்படின்னு வந்து சொல்லி அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காரே அப்படின்னு வந்து நினச்சி பார்த்தேன். பட் மனம் கொத்தி பறவை படம் எடுத்து பார்த்தோன்னே ஆனால் ஏதோ சொன்னார், ஆனால் பிரமாதமாக எடுத்தாரே அப்படின்னு வந்து தோணுச்சு. அந்த படமும் வெற்றி அடைந்தது. தேசிங் ராஜாவும் இதே மாதிரி தோணுச்சு, அந்த படமும் வெற்றி அடைந்தது. வெள்ளக்காரதுரையும் இதே மாதிரி தோணுச்சு, அந்த படமும் வெற்றி அடைந்தது. அதே போல் சரணம் இருக்க பயமேனும் அப்படி தோணுது. பட் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு அந்த ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஏற்படுது. காரணம் இத்தனை பேருடைய உழைப்பு அண்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்க விதம், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏற்கனவே கூட சொன்னார், இவ்வளோ மல்டிபிள் ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரேமை கம்போஸ் பண்ணி அதை எடுக்கிறதேன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய புத்திசாலி எழில் சார். எந்த இடத்துல எப்படி ஆடியன்ஸோடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கியரை ஃபஸ்ட் கியர் எங்கே போடணும், செகண்ட் கியர் எங்கே போடணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனோட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு ஓட்டத்துக்கு ஏதுவான ஒரு இசை தான் வந்து இந்த திரைப்படத்தை நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். அண்டு இந்த திரைப்படத்தில் இப்போ நீங்கள் பார்த்த எம்புட்டு இருக்குது ஆசை, அது வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி போடும்போது கம்போஸ் பண்ணது. அப்புறம் லாலா கடை சாந்தி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஏதோ வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்குது. எல்லாமே சாப்பாடு விஷயங்கள் தான், கவலைப்படாதீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் யுகபாரதி அவர்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு சாங் கம்போசிங்கும் அவ்வளோ இனிதாக இருக்கும். என்னுடைய மனைவியே வந்து அடிக்கடி கோவப்படுவாங்க, என்னங்க ஸ்டுடியோ போனீங்கன்னா ஒரு எனக்கு ஃபோனே பண்ண மாட்டீங்களே, ஏன்னா உங்களுடைய ஃபோன் செக் பண்ணால் நிறைய டயல் நம்பர்ஸில் யுகபாதி நம்பராகவே இருக்கேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு அதிகம் நான் வந்து ஒரு நாளில் வந்து பேசுறது யுகபாதி அவர்கள்ட்ட தான். அவங்க வீட்டில் எப்படி கதைன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எங்கள் வீட்டு கதை இப்படி. அண்டு 3 பேரும் உட்காந்து சாங் கம்போஸ் பண்ணுவோம். ரெகுலராக ஒரு மாலை நேரம் 5 மணிக்கு தான் வந்து கம்போசிங் செஷன் ஆரம்பிப்போம். அப்போ ஆரம்பித்து இப்போ தான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண சாங் தான் அந்த எம்புட்டு இருக்குது ஆசை. எப்போவுமே பொதுவாக எழில் சாரோட சாங் கம்போசிங்லாம் வந்து உட்காந்து கம்போஸ் பண்ணிவிட்டு அப்படி மௌனமாகவே இருப்பார். நம்மளுக்கு இது நல்ல டியூன் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த நம்பிக்கை அவருக்கு வரலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகும், 6 மணி ஆகும், 7 மணி ஆகும். சரி, அப்புறம் வந்து கம்போஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு யுகபாதியும் லிரிக்ஸ்லாம் எழுதி கொடுப்பாரு. உட்காந்து பாடிலாம் முடிச்சுட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு சரியாக கால் வரும். அந்த 8 மணி என்ன அலாம் வச்சுருக்காருன்னு தெரில, அது கரெக்டாக 8 மணிக்கு ஒரு பெல் வந்துச்சுன்னா ஓகே அது எழில் சார் அடிக்கிறாரு அப்படின்னு நாங்கள் நம்பலாம். அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து ஃபோன் பண்ணி இந்த டியூன் ஓகே இல்லை, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் வந்து அடுத்த நாள் காலையில் தான் வந்து தெரிவிக்கப்படும். அது ஒரு வானிலை அறிக்கை மாதிரி, அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அது நேற்று பண்ணோமே அந்த வேலைக்கு என்ன சொல்ல போகிறாரு, ஓகே இல்லையான்ட்டு. ஸோ அந்த ஒவ்வொரு சாங் கம்போசிங்கும் அவர் வந்து அவ்வளோ சிம்பிளாக அதை நான் வந்து வச்சுக்குவார். அண்ட் ஒவ்வொரு சாங் ரெக்கார்டிங் செஷனும் அந்த ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு கொடுப்பாரு. ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு. அண்ட் சூரி அவருக்கு என்னுடைய எப்படி சொல்கிறது தெரியல, நான் ஆல்மோஸ்ட் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபிலிமோட செஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணும்போது வேறு செஷன் மாற்றினாலும் அதில் தொடர்ச்சியாக ஒரே முகம் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து சூரியோடைய முகமாக தான் வந்து இருக்கும். எனக்கே அது வந்து சம்டைம்ஸ் குழம்பிடும், நம்ம தப்பான ஃபோல்டர் திருப்பி அதே ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டோமோ அப்படின்லாம் வந்து எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய திரைப்படங்கள் வந்து வேலை செய்கிறாரு. ப்ளஸ் அதில் வெரைட்டியோடையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் உதயநிதி சார், ரெட் ஜெயண்ட் மூவிஸ்க்கு வந்து நாங்கள் அந்த ஒரு நன்றி கடன் எப்போவுமே எங்கள் சைட்லேருந்து உண்டு. நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு வந்து நான், இயக்குனர் பிரபு சல்மான் அவர்கள், யுகபாதி அவர்கள் எல்லாருமே சேர்ந்து. ஏன்னா மைனா என்ற ஒரு திரைப்படம் வந்து ரெட் ஜெயண்ட் மூவிஸும் ஏஜிஎஸும் சேர்ந்து அந்த திரைப்படத்தை வெளியிடலைன்னா இவ்வளோ பெரிய அந்த ஒரு பார்வை அந்த ஒரு திரைப்படத்து மேலே கிடைத்திருக்குமா அப்படின்றது சந்தேகமே. ஸோ அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். அந்த நன்றி உணர்ச்சி எப்போவுமே எங்கள் டீமுக்கு உண்டு. அண்டு
ரொம்ப நாளாக அவரோட சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ணணுன்ட்டு இருந்துகிட்டே இருந்தது. அது தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போது இந்த திரைப்படம், இதுக்கு அடுத்து பொதுவாக என் மனசு தங்கம், அதுக்கப்புறம் இன்னொரு திரைப்படம், இது எல்லாமே வந்து இப்போ தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறையா திரைப்படங்கள் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. அண்ட் எல்லோரும் சொன்னது போல் இதில் ரொம்ப அழகாக ஆடியிருக்காரு, ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக லாலா கடை சாந்தி அண்ட் செம்ம ஜோரு அப்படின்ற ஒரு ட்ராக் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆடியிருக்காரு. இன்னும் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா லெவலுக்கு, உங்களில் யார் அடுத்த உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே நடத்தலாம் போல இருக்குது. அந்த லெவலுக்கு ஆகிடும் கூடிய சீக்கிரம். அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அனைத்து ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக உங்களுடைய அன்பு இல்லைன்னா நாங்களாம் இல்லவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். Firstly, I want to thank Adil sir for giving me Fatima. ரொம்ப அழகாக கேரக்டர் இருக்குது. அண்ட் உங்களை எல்லாருக்கும் தெரியும் தட் வித் எவ்ரி ஃபில்ம் ஐ ட்ரை டு டூ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டர். இந்த படத்தில் கூட அடில் சார் எனக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ அடில் சார். I want to thank Uday sir for being such a good co-star. I want to tell you something that shooting spot Uday sir எனக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. I don't know, imaginary weird stories he will tell me. And நானே இன்னோசென்ட்டாக போய் கேட்பேன், இதெல்லாம் நிஜமா, அது நடக்குமா? And he will look at me and say, are you serious? I was kidding. And I was like, okay. So sir, henceforth I'm not going to believe any of your story or anything you tell me. And now எல்லாருக்கும் தெரியும் that Uday sir has a great sense of timing and comedy and sense of humor செம்மையாக இருக்குது. அதை சூரி சார் கம்பைன் பண்ணானா அந்த கொஞ்சம் வேறு லெவலில் போயிடும். ஸோ ஐ எம் ரியலி வெரி வெரி எக்ஸைட்டட் டு see that combo on 12th May. So yeah. And Iman sir, you are the finest music director we have in our industry. So I feel nothing but grateful that இந்த படத்துக்கு ஒரு சாங் எனக்கு கிடச்சிருக்கு. So thank you so much and நன்றி. And have a great night. Thank you. எழிலா, எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, அதான் உண்மை. மனங்குத்தி பறவை, தேசிங் ராஜா, வெள்ளக்காரத்துறை, வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன், இப்போ சரவணனுக்கு பயமே, தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இதே மேடையில், இதே இடத்துல, இதே மைக்கில் ஒரு அடிவிட நகலாமல் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அண்ணே ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. என்னன்னா எல்லாருமே சொன்னாங்க, சாமி கூட சொன்னாப்புல பிள்ளையார் சொல்லிக்கு போல சூண்டு போகிறாரு சூரியனை. அது கிடையாது. யார் வேணாலும் வச்சு காமெடி எடுத்து படத்தை வின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு முக்கியமான டேரக்டரில் எழிலன் ஒரு ஆள். கண்டிப்பாக அவர் யார் வேணாலும் வச்சு படம் எடுப்பார். அந்த திறமை இருக்கிறதுனால அவர் தொடர்ந்து எல்லா படத்தையும் அவர் கிட்ட விட்டுக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு காமெடியானும் ஒரு காமெடினால கண்டிப்பாக டோட்டல் ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. கூட இருக்க நடிகர்கள் சேர்ந்தால் மட்டும்தான் அது பெருசாக நிற்கும் அந்த சீன். அதனால தான் அவர் ஒரு படத்தில் டோட்டலாக எல்லாத்தையுமே வச்சுக்கிறாரு. காமெடி ஆர்டிஸ்ட்னா ஜென்ஸை தவிர லேடிஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஒரு படையை வச்சுக்கிறாரு. ஸோ எல்லோரும் சேர்ந்தால் தான் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க முடியும். அதைத்தான் அண்ணன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. புஷ்பா புருஷன் லாஸ்ட் அப்படி ஒரு நல்ல பதிவை கொடுத்து என் பொண்டாட்டியை எங்கேயுமே வெளியில் கூப்பிட்டு போகிற அளவுக்கு ஆக்கி விட்டார் மனுஷன். வாரம் அந்த மயிலாப்பூர் கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன். படம் வந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயிலுக்கு போக முடியலை. ஆமாம், அப்படி பண்ணிட்டு பரவாயில்லையே, கரெக்டாக இருந்தால் நம்ம பொண்டாட்டி ஆகி வெளியே தெரியாது இல்லையா, என்ன தெரியும். கோயிலுக்கு போயிட்டு அதை அப்படி பார்த்தோம், அந்த ஐயர் பார்த்தோன்னே பார்ப்பார். அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அந்த ஐயர் என்னை பார்ப்பார். இப்படி அந்த துளசியை கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. என் ஒய்ஃபு சந்தோஷம் சுற்றுலான்னு போவான். ஏங்க நீங்கள் தானே அந்த புஷ்பா புருஷன், என் பொண்டாட்டி விஸ்கு நடக்க ஆரம்பிச்ச ஒரு 4-8 இந்தாம்மா, இல்லைம்மா நின்று சேர்ந்து சுற்றுவா. ஆமாம் போங்க, வரேன் போகிறேன், புஷ்பா புருஷன் மாதிரி சங்கட்டமாக இருக்குது. சந்தோஷப்படுறே விடுறே, நல்ல பதிவு தானே. அதுக்கு எங்கே போனாலும் அப்படிமா, ஹோட்டலுக்கு போனாலும் சர்வர் அப்படி தான் கேட்குறேன், புஷ்பா புருஷனான்னு கேட்குறேன். குருவை மிஞ்ச சிஷ்யன்னு சொல்லுவாங்க, சிஷ்யை மிஞ்சு நான் குருன்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் புரோட்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் என்னை ஒரு பெரிய பதிவாதியா, புரோட்டா ஸ்டோரி, புரோட்டாண்டு அந்த அப்படி வாய்ப்பு கொடுத்த சுச்சேந்திரன், அது அண்ணனோட அசிஸ்டண்ட். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த புரோட்டாவை உடைச்சது அவரோட குரு எழிலனே. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதே ஹீரோ தான் விஷ்ணுவும், அதுலேயும் அதே தான் புரோட்டா விஷ்ணுவோடு தான், இதுலேயும் விஷ்ணுவோடு தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த மேடையும் இதே இடத்துல கொடுத்துருங்கண்ணே.
புண்ணியமாக போகும் உங்களுக்கு. உதய சார் ஃபோன் பண்ணி எப்போ அண்ணே நான் கதை கேட்டேன், நீங்கள் கேட்டீங்களா எழில் சார்ட்டாரு. பிரதர் என்ன சொல்கிறீங்க, யார் கதை சொன்னா அப்படின்னு. இல்லை எழில் சார் தான் சொன்னேன். எழில் சார் கதை சொல்கிறாரா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அண்ணன் கூப்பிட்டாரு, போனேன், கதை சொன்னார். உண்மைக்கு நல்லா இருந்துச்சு. அண்ணே தயவுசெய்து நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லாதீங்கன்னா உண்மைக்கு இதில் கதை இருக்குன்னேன்ட்டு. கதை இருக்கா, நான் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், எப்படி வருது எங்கிட்ட இந்த பசங்க என்கிட்ட சொல்லிக்கிள்ளி எப்படி பிடிச்சிடுறோம்ல அப்படின்றாரு. ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க அமைதியாக அந்த மாநிலத்துக்கு முன்னாடி அமைதியாக இருந்து அத்தனை பேர்த்தை ஹேண்டில் பண்ணுறான்னு ஜீவகுமார்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, அவருக்கு தெரியும் இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கண்டு, அதனால தான் விட்டுவார் மனுஷன் போய் தொலைங்கடாண்டு. யார் கேட்குறது, எங்களுக்கு தெரியும். இந்த தொடர்ந்து 3 படத்தை நடித்ததுனால ஜீவகுமார் அண்ணன் மனுஷனுக்கு எப்படி தெரியும் இவரை பற்றி. இப்போ அவர் ஜீவகுமார் வந்தார், அந்த டைலாக் ஆத்மா இருப்பார். சரி இந்த டைலாக் இவர் பேச முடிச்சது எண்டு. இதுக்கப்புறம் கோவால், அப்புறம் அங்கிட்டு ராமசாமி, எங்கிட்ட சூரி, எங்கிட்ட நம்ம இந்த டைலாக் எண்டு நம்ம அப்படி தான் யாருன்னு நினைப்போம். மானிட்டர்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் மானிட்டர் பார்த்த டைலாக் எதுவுமே வராது அங்கே பிரேமுக்குள்ளே. இவர் அப்படியே நிற்பார், என்னடா வல்ல அடிச்சுக்கிறாங்க உள்ள, சொன்ன டைலாக் எதுவுமே வரலையே அப்படின்ட்டு. சார் என்ன சார் அந்த எண்டு எனக்கு லீடு ஒன்று இருக்கே அது வரல சார். அது சொல்ல மாட்டாங்க சார், அவங்க சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் எங்கேயாவது பிடிங்க, எவனா ஒரு கேப் கொடுத்தா உள்ள அடிச்சுங்க சார். எவனும் கேப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இப்படி கொடுங்க கொடுப்பாங்க சார். எவனா ஒருத்தர் லைட் அப்படி லேஸ் அப்படின்றப்ப நீங்கள் உள்ளே பூந்துருங்க சார் அப்படின்னு. அப்படிதான் ஒன்றும் பண்ண முடியாது. சில நேரத்தில் மதிமதாவை நானும் ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைலாக் பேசிக்க அந்த டெல்லிக்கு போகிற சீனு. அங்கே பிரியாணிக்காக சண்டை போட்டுருக்காங்க, கட்சி உடஞ்சிருச்சு. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கிளம்புவோம், உள்ளே போயிடுவோம், கட்சிக்கு தலைவனாக நம்ம ஆகுறான், சூப்பர் அப்படின்னு ஐடியா என் பொண்டாட்டி ஐடியா கொடுத்து என்னை கிளப்புவான். இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். முருகன் என்ன கோட்டை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பாருங்கள் நமக்கு கேமராமேன் எப்படின்னு பாருங்கள். நான் டைலாக் பேசுகிறேன், மதுமிதா பேசுது, நான் கொஞ்சம் லென்த்து டைலாக்கு. அதனால் முருகன் வந்து இல்லை நான் எடுத்து கொடுக்குறேன்டார். இல்லை வேணாம் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன். சரி ஓகேன்ட்டு அது எடுத்து கொடுக்குறாரு. 2 பேரும் பேசிட்டே இருக்கோம். கேமரா அங்கே இருக்குது, கேமராவுக்கு ஒரு 1/2 அடி முன்னாடி தள்ளி அவருக்கு நிற்கிறாப்புல அண்ணன் இப்படி எடுத்து கொடுத்தே இருக்காப்புல. நான் பேச இந்த பிள்ளை பேச, நான் பேச இந்த பிள்ளை பேச, பேசிக்கிட்டே இருக்கு. ஏற்றாவில் கேமரா போயிட்டுருக்காங்க, கேமரா தூக்கி பேசிக்கிட்டே பார்த்து இல்லை இந்த ஒரு கேமரா தூக்கி போயிட்டு இருக்காங்க. தெரியும் பார்த்தா கேமராவும் இல்லை. ஆனால் நம்ம கோட்டுட்டு அதை கூட பார்க்காம டெல்லிக்கு போய் நான் ஆட்சியை பிடிக்கிறேன் அப்படின்ட்டு. முருகனை அவங்க பின்னாடி திரும்பி பாருங்க, என்னங்க கேமரா என்ன கேமரா காணாமா எங்க அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு, என்னங்க நடத்திட்டு இருக்கீங்க, கொஞ்சமாக ஒரு ரெஸ்பான்ஸ் வேணாமாங்க. எங்கள் பக்கம் 4 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ட்டு. என்னன்னா அவருக்கு அடுப்பு மனுஷனுக்கு அவர் சின்னத்து நல்லா 10 அடியில் நிறுத்த ட்ராலியை போட்டு அவர் மாண்டு இருப்பாப்பார். அப்படியே கேமரா அங்கேருந்து வந்து அப்படியே ஆர்டிஸ்ட் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். பேசிட்டு எங்களை கவர் பண்ணி அப்படின்னு போலீஸ் ஜீப் வரும். இப்படி 2 பேரும் மாண்டு இருப்பாப்பார். அண்ணன் ரெடி ஆக்ஷன் அப்படின்றார். அப்படியே அங்கேருந்து வரும் அப்படியே நேராக வரும். இங்கே வந்து பார்த்தா பிரேமில் ஆர்டிஸ்ட் எவனுமே இருக்க மாட்டேன். நாங்களோட டேரக்டர் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அண்ணா இப்போ அவன் திட்டுமாண்ணே இந்த டைலாக் எங்கோ போட்டு எழுதிருந்தேன். ஐயோ போங்கப்பா ஏதாவது பேசுங்கப்பா, கேமரா ட்ராலி தள்ளிட்டாங்கப்பா அதுவாரு. உதயபுரம் ஒரு நான் கேட்டார், அண்ணே என்ன சார் இல்லை நம்ம எலிஸ் சார் எப்படி நான் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ ராஜேஷ் சார்ட்ட இப்படிலாம் இருக்கேன். எலிஸ் சார் எப்படி இருந்து ஐயோ செம்ம ஜாலி பிரதர். சில ஸ்ட்ரிக்டான பள்ளிக்கூடம் இருக்கான். இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி வேண்டாலும் பண்ணிக்க, நீ யூனிஃபார்ம் போடுறியோ போடலையோ எப்படி வேணாலும் வா. 1ஆம் கிளாஸுக்கு 5ஆம் கிளாஸ் வந்து உட்காருவேன், 5ஆம் கிளாஸுக்கு 1ஆம் கிளாஸ் தப்பி உட்காருவேன், சம்மந்தம் இல்லாமல் உட்காருவாங்க, எப்படி இருந்தால் உட்காருவாங்க, ஆனால் பாஸ் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும் பிரதர் அப்படின்னு. ஓகே வந்தார். ஃபஸ்ட்டு நடித்தார், பிரதர் பார்த்தாரு. ஆக்ஷன் நான் பேசுகிறேன் யோகிப்பா பேசுகிறப்ப கோரண்டன் பேசுகிறாரு, நண்பர் மாற்றி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன் பேசுகிறோம். இவர் அப்படியே பார்க்குறாப்புல இன்னும் கட்டே சொல்ல மாட்டேன்றாங்களேண்டு பேசிட்டே இருக்கேன். அண்ணே இன்னும் டேரக்டர் கட்டு சொல்லவே இல்லை, அவர் சொன்னால் நம்ம நிப்பாட்ட மாட்டாங்க, நம்ம நிப்பாட்டாமல் கட்டு சொல்லுவார். பாருங்கள் அங்கே பாருங்கள் இப்போ இன்னொருத்தர் பேசிட்டே இருக்காங்க 2 பேர் அப்படின்னு பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதனால் இல்லை எனக்கு தெரியும். அவர் சொல்லிடுவார், இங்கே எங்கே முடிக்காங்க அங்கே முடிச்சு கேமரா திட்டு வாங்கலான்டுவார். அது அப்படி தான் இருக்கும். ஆனால் தெளிவான ஒரு படம் பண்ணிடுவார்.
இவ்வளோ பேசுகிறாங்க. அண்ணன் சொன்னார், எப்படி இவ்வளோ பேசுகிறாங்க, எடிட்டிங் எப்படி கஷ்டம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணனுக்கு தெரியும். இவங்க இங்கே ஸ்டிக் ஆகணும்னு ஒருத்தர் மூஞ்சியை காட்டுவான்ட்டு பேச விட்டுருவார். ஏன்டா அண்ணன் அப்போல்லாம் பார்த்தா ஒன்றும் முதல் நாளே ஒரு படத்துக்கு போய் நடிச்சிருவோம் எல்லாருமே. ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் ஒரே நாளே ஒரு படத்தை நடிச்சு முடிச்சிருவான். இதுக்கப்புறம் 45 நாள் இருக்குது. அப்போ எத்தனை படம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அவருக்கு தெரியும் எவன் வேலையாலும் ஏதாவது ஒரு பஞ்சு விழுகும், அதனால எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேச விட்டுருவார். பேச விட்டு கடைசியாக படம் பண்ணி எடிட் பண்ணுறப்ப அப்படி வந்து நீங்கள் படம் பெருசாக இருக்கும். அதை இப்போ அப்படி 2 நாள் கொண்டு வரணும். அப்போ தான் அவருக்கு தெரியும் ராஸ்கர் எவனும் இங்கே உள்ளே வரக்கூடாது. எல்லாத்தையும் பேசிட்டாங்களே. இப்போ இங்கே என்ன பண்ணி டப்பிங்லாம் பேசல, எல்லாத்தையும் பேசல, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ரெடி ஓகே கோட்டை படத்தை கேட்டிங்க வா, ஏட்டிங் ரூம் போடு. ஓகே முருகன் எல்லாம் வெளில போங்க. இரண்டு அருவாள் ஒன்னாசனை போடுறா, அதக்கு வெட்டுறா வெட்டுறா, வாயிலே வெட்டுறா. வெரி குட். எப்படி எடிட்டர்? ஓகே சார். நெக்ஸ்ட்டு அந்த 5 அருகில் போடு போடு போடு, அந்த போட்டு சத்துன்னு போடு போடு சார். இந்த பாட்டு போடு போடு, நீ பாட்டுக்கு ஒரு டிஜே இருந்தால் போதும், போடு போடு போடு, கரெக்டு. போட்டவி ஒட்டு ஒட்டு. வெரி குட். எவ்வளோ இருக்குது சார்? அந்த ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் லாங்கிலேருந்து பேசுறாங்க, அவனை போடு, அங்கேயே போடு, வகுத்தில் போடு, அவனை வகுத்தில் போடு போடு, வகுத்தில் போடு. ஆமாம் கட்டு ஒட்டு. எவ்வளோ சார்? 2.5. கூப்பிட்டு அந்த வெள்ளைக்கு ஒரே எல்லாத்தையும் கூப்பிட்டு போட்டு பாரு. காக்கான்னு சிரிப்பாங்க. சூப்பர் சூப்பர். அவள் தான் அருவாத்துக்காக ஓரமாக அடுத்த படத்துக்கு அப்புறம் தெரியும் அவருக்கு. இவங்களுக்கு இங்கெல்லாம் வெட்டக்கூடாது, பேச விட்டுருவோம். பிள்ளைகள் கடைசியாக வந்து அருமையாக விட்டு சூப்பராக ஒரு படம். அப்படித்தான் இந்த படம் வரைக்கும் கண்டினியூ அன்னை ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்புறம் தெரியுது அவருக்கு, ஒன்றும் தெரியாது, ஒன்றும் அதெல்லாம் கிடையாது, எல்லாமே தெரியுது அவருக்கு. தெரிஞ்சு ஃபைனலாக கடைசி இந்த படம் எங்கே ஆரம்பிக்கணும், எப்படிலாம் போகணும், எப்படி வரும், எப்படி முடிக்கணும் அவருக்கு தெரியுது. தெளிவான ஒரு படத்தை கொடுத்துறாரு. தொடர்ந்து நீங்கள் படத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னே உதயபிரதருக்கு நான் பெரிய நன்றி சொன்னேன். இந்த ஒரு படம் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 2 படம் சேர்ந்து பண்ணுறேன். மொத்தம் 3 படம் பண்ணுறேன். 3 படம் பண்ணப்போ ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சார் அவர். நாங்களும் அதை கேட்டேன். அதுக்கப்புறம் 3 கதையும் கேட்டு சொன்னார். இல்லைண்ணே ஒன்றும் தப்பாக இருக்காது, எல்லி சார் படம் அது அவரோட ஸ்டைல் இருக்கும், இன்னைக்கு தளபதி படம் அது ஒரு மாதிரியாக இருக்கும், கௌரவ படம் வேறு வேறு படம் அப்படின்னு ஓகேன்னு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. இன்றைக்கி உதயபிரதர் வந்து இந்த ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்குது அப்படின்னா உண்மைக்கு அவருக்கு அவருடைய நடவடிக்கை தான், அவர் பழக்க வழக்கம் தான், அவருடைய பணிவு தான். நண்பர்கள் சொன்னாங்க உண்மைக்கு அவர் நினச்சி எப்படி வேண்டாலும் இருக்கலாம். நான் அவர்கிட்ட பழகும்னு அப்படி தான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. இந்த அளவுக்கு இருக்காருன்னா ஃபஸ்ட்டு அவருடைய அந்த குணங்கள் மரியாதை அப்படின்னா அவர்கிட்ட தான் கற்றுக்கிறேன். யாருக்கு எப்படி மரியாதை விடுண்டு, சின்னவங்களை கூட அந்த வாங்க போங்க ஒரு கோமா பேசி இந்த அவன் அந்த இவன் இல்லை அப்படி பேசி நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ பணிவு. நம்ம தான் வந்து உதய சார் அவர் தான் சூரிய மாதிரி இருப்பார் சில இடத்துலலாம், நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. அந்தளவுக்கு டைமிங்னா அவர் தான். நான் சினிமா நேந்திரா நட்டு கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி ஒரு டைமிங்னா ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிறகு அதை விட டேரக்டர் இன்னைக்கு தெரியும் 8 மணி அப்படின்னம்னா 7:55 மேக்கப் போடுன்னு உட்காந்துருவார். எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிடும். அது எப்பவும் நான் 3 படத்தை ஒரு 6 மாதம் நான் கூடவே இருக்கிறேன். ஒரு நாள் கூட அவர் தள்ளி வந்ததே இல்லைங்க, வந்ததே கிடையாது. நமக்கு பின்னாடி வந்து டக்குன்னு மேக்கப் போட்டு டக்குன்னு கேமரா அப்படியே உட்காந்துருவார். இவர்னாலே மற்றவங்க டென்ஷன், எனக்குலாம் டென்ஷன், என்னை விட மேக்கப் பண்ண அதை விட டென்ஷன். அவங்க என்னையை பார்க்க விட ஹீரோ வந்துட்டாரான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஷார்ப்பாக டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடுவார். 9 மணி 8:50, 12 மணி 11:50. அந்த நீங்கள் தொழில் கொடுக்க மரியாதை பிரதர் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் மேல் உங்களாம் பார்த்து நிறையா கற்றுக்கிட்டுங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்து ஆனால் அவ்வளோ பணிவு, அவ்வளோ மரியாதை, தொழில் பக்தி அவ்வளவு கண்டிப்பாக இன்னும் இன்னும் பெரிய ஒரு உச்சத்தில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்க பிரதர். நீங்கள் அந்தளவுக்கு இருப்பீங்க. இப்போ கூட பாருங்கள் எல்லாம் பேசுறதுக்கப்போ நான் கூட நினச்சேன் குழந்தை முள்ளி நண்பர்கள் நிற்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதை கரெக்டாக வாட்ச் பண்ணி அதை கூப்பிட்டு சொல்கிறாரு பாருங்க, இல்லை அவங்கள கூப்பிட்டு பேசுவாங்க. சூப்பர். இது முன்னாடியே நடந்துச்சு இந்த இந்த ஃபங்க்ஷனு. விடிஞ்சால் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப நைட்டு எங்கள் அப்பா தவறிட்டாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ பிரதர் ஃபோன் பண்ணார், அண்ணா இந்த மாதிரி கேள்விப்பட்டேனே. ஆமாம் பிரதர், சாரி பிரதர், நான் போயிட்டு வந்துடுறேன் பிரதர், நான் அடுத்து வேறு எல்லாம் வந்து பேசிடுறேன் பிரதர், நீங்கள் ஆரம்பிச்சிருங்க பிரதர். எதுக்குண்ணே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் போங்க, நான் காலையில் அங்கே வந்துடுவேன். பிரதர் நீங்கள் எதுக்கு பிரதர், நீங்கள் நம்ம ஃபங்க்ஷன் முக்கியம் இல்லைங்க, இது எப்போ வேணாலும் வச்சுக்கலாங்க, வாங்க அதுதாங்க முக்கியம், விடுங்க கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டார். அப்போவே இதை யோசிச்சு 1 hour மறுநாள் அப்போவே சொல்லிட்டு இல்லை வேண்டாம் இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு. அப்போ குமார் மேனேஜர் சொல்கிறாரு, இல்லைண்ணே சாரி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு மறுநாள் அண்ணன் செம்பமுத்தன் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க.
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். இப்படி இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நட்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். இமான் அண்ணன் வாங்கன்னு அண்ணனோட சன்னு வந்திருக்காரு. அவ்வளோ வயசு குறைச்சி அண்ணன் சூப்பராக வந்திருக்காங்க. ஒருவேளை அந்த ரெஜினா பாட்டை பார்த்துட்டு முடிவெடுத்துட்டாரு நம்ம தெரியலை, நாம ஏன் ஹீரோவை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சூப்பர்ண்ணே, தொடர்ந்து வெற்றி. இது அண்ணன் எழில் அண்ணன்னா இமான் அண்ணன், அதான் உண்மை. அந்த பதிவு இருக்குது, தொடர்ந்து அந்த கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னொன்று, இந்த 3 படம் இமான் அண்ணன் தான். மெலோடின்னு இமான் அண்ணன் தான். இதில் மெலோடி சேர்த்து எழில் அண்ணன் இமான் அண்ணன் சேர்ந்து ஒரு லைட்டாக லேஸ் 2 காரப்படி 2 குல் பேஸை போட்டு உள்ள ஒரு கலக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா வேறு லெவலில் இருக்குது ரெஜினா சாங்கு. சப்பா என்னமோ ஒன்மர் கேட்கணும் போல இருக்குது. அப்படி இருக்குது. இந்த ஒரு பாட்டு தனியாக 50 நாளைக்கு விட்டு வரும்னு நினைக்கிறேன். அப்படி சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். யுவபாரதி அண்ணன், அதே அண்ணன் சொல்கிற மாதிரி அவர் போண்டா அவர் தான்ன்ற மாதிரி அந்த நட்பு, அந்த 2 பேரும் தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது அப்படியே நடத்திக்கிட்டே இருக்குன்னு. மன்சூர் அலிகான் அண்ணன், அவர் மிகப்பெரிய வில்லன். ஆனால் இந்த படத்தை என்ன காமெடின்றாங்க, நான் தான் வில்லன், அண்ணன் தான் காமெடி. அதான் உண்மை. எனக்கு எழிலன் அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிறது. அது எழிலன் ஷூட்டிங் நடக்கத்தான் செய்யும். நீங்கள் புதுசு இல்லையா? என்னன்னா அண்ணன் டைலாக் பேசி பக்காவை அடிப்பார், பஞ்சடிக்கான்னு இருப்பார். சொல்ல அப்படின்னப்போ யோகி பாபு வந்து பஞ்சு அடிச்சு விட்ருவாப்புல. அதே தான் என்னென்ன அண்ணனுக்கான அந்த கியூ வரும், அடுத்து அடிப்பண்ண இருப்பார். அந்த கியூ சொல்ல மாட்டேன் அவனும். 4 தடவை பார்ப்போம், 5 தடவை எலி சார் நான் அருவாள் எடுத்து ஒரே வட்டை வெட்டி பிடிவேன். டென்ஷன் பண்ணுறாங்க என்ன, எவனும் சொன்னதே பேச மாட்டேன்றாங்க. அதே வாங்கடா அப்புறம் வாங்கடா நீங்களும் நானும் பார்த்து அந்த ஒரு சின்னத்தை டென்ஷன் ஆயிடுவார். ஆனால் படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு வில்லை, இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் வில்லை அப்படின்னு மனுஷாலிக்க அண்ணனை வந்து நினைக்காம வேறு யாரும் நினைக்க முடியாது. அவ்வளோ ஒரு பதிவு பண்ண மனுஷன் அந்த அளவுக்கு இன்றைக்கி அப்படியே ட்ரெண்டை மாற்றி அவ்வளோக்கு ஈக்குவலாக அப்படியே காமெடி பண்ணுறாரு. பெரிய விஷயங்க, சூப்பருங்க. இன்னும் நீங்கள் என்ன ரொம்ப தூரம் சினிமாவில் ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் இருக்கணும்னே, உங்கள் கூட நாங்களும் நடிக்கணும்னே, அதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. அதுக்கு அப்புறம் சாங் சார் எல்லா படத்துலையுமே நம்மகிட்ட ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணுவார். இந்த படத்தில் அவருக்கு நான் ரசிகன்னு சொல்லுவேன். சூப்பர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அற்புதமாக பண்ணியிருக்காரு. ரைமதி சொன்னார் அண்ணன் வந்து ஏதோ ஒரு சீன் அப்படின்ட்டு. லாஸ்ட் 1 பால் தான் இருக்குது, 5 ரன் தேவை, ஒரு 6 அடிச்சுட்டு நேம் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த படத்தில் வந்து போன படத்தில் ஒரு சீன் தான், ஒரு சீன் உண்மைக்கு ஒரு படத்தில் ஒரு 3/4 படத்தில் ஒருத்தர் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவானோ அந்த ஸ்கோர் அந்த இதில் நீங்களும் ரோபோசங்கர் பண்ணியிருக்கீங்க. அப்படியே வாழ்த்து கொடுத்துருக்காரு இல்லைன்னு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய படமாக தான் இருக்கும். 60 டாங்கே அது ரொம்ப தெரியலப்பா, உங்கள் பேர் மட்டும்தான் நமக்கு வந்து சாங்ஸ் நல்லா சொன்னாப்புல. நீங்கள் அவர் அப்பயே யோசிச்சிங்கன்னா சாங்ஸ் நல்லா சொல்கிற மனுஷனே கிண்டல் பண்ணுறாங்க, நம்ம வாயில் எப்படி வரும்னு. சூப்பர், உங்கள் பதிவை நீங்கள் தெளிவாக பண்ணியிருக்கீங்க. லிவிங்ஸ்டன் அண்ணன், ராஜேஸ்வர் அண்ணன், லிவிங்ஸ்டன் கேட்டார், எப்போ உன் படங்களில் பார்க்குறேன்ப்பா, அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கிற, இந்த படங்கள் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்னும் நெடுந்தூரத்துக்கு நீ நல்லா வரணுமையா அப்படின்னாரு. உங்கள் பெரியவங்கண்ணே, நீங்கள் பார்க்காத சினிமாண்ணே, உங்களோட வாழ்த்துல எனக்கு பெரிய வாழ்த்துனேன், ரொம்ப சந்தோஷம். அஸ்வின், யோகி பாபு, கோரந்தண்ணன், முல்லை, இவங்க மட்டும் இல்லை, இவங்களை சேர்ந்து எல்லாம் பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் கலக்க போறியால் ஒட்டுமொத்த பேர்த்தை வச்சு இன்றைக்கி அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பெரிய ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு டைம் எடுத்தாலும் அவங்க டைலாக் ஏதாவது வந்துடும் இல்லை, ஏன்னா அவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்க்ரீனை அவங்க ஆளணும் விரைவில். அதுக்கான திறமைகள் அவங்கள்ட்ட நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நம்ம எளிதாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லோரும் கொடுப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். சரவணருக்கு பயமே, பத்திரிக்கைக்காரங்க, மீடியாக்காரங்க, ஆடியன்ஸ் இவங்க இருக்க நமக்கு ஏன் பயம்? கண்டிப்பாக இவங்க பெரிய இடத்த எளியில் படத்தை இது வரைக்கும் தொடர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் அடுத்த இடத்துக்கும் நம்ம டோட்டல் டீமை இவங்க கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். First of all, I'd like to thank Red Giant Movies for the opportunity. ஏன்னா தமிழில் this is my first out and out proper commercial படங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டு எதுவுமே தமிழில் இப்போ அட்லீஸ்ட் ஐ ஹேவன் டன் இட் டில் நான். தெலுங்கு நிறைய பண்ணிட்டேங்க, பட் இன் தமிழ் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சிங் இட். ஸோ சூரி ரொம்ப நல்லா பாட்டு வந்துச்சுன்னு when he said that I was like really excited. Thank you Suri. I'd like to thank Errol sir. தேன்மொழின்னு ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது இவ்வளோ டிரான்சிஷன் இருக்காதுன்னு தெரியலைங்க. ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஃபைட் சீக்வன்ஸ்னு சொன்னாங்க. லைக் கேரக்டருக்கு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. பட்
all I saw was உதயோட ஃபேஸில் ஒரு கொஸ்டின் மார்க். உதய்க்கு என்ன ஆகுது, என்ன பண்ணணும்னு தெரியல. நாங்கள் போயிட்டு ஐயோ இப்படி இருக்குதுன்னு. பட் ஆனஸ்ட்லி எரில் சார் ஆக்ஷன் சொல்லும்போது கட் சொல்ல மாட்டாங்க, இப்போ தெரியும் உங்களுக்கு. பட் தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் அபவுட் ஹிம். He gives the actor the confidence and நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே, he lets you become comfortable. அந்த மாதிரி ஒரு directing, and I think it's really important for an actor to be comfortable in their character. So thank you sir. And ஆனால் எரில் சார் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி. ரைட் ஃப்ரம் கேஜி, a cameraman, a cinematographer, silent killer அவங்க கூட. He will do his work. He'll let you do what you want to do. He'll do his work properly. And also Murugan, Lata, Kumar, the backbones behind Elsa, at least for me. I'd like to thank Iman. Emgut irukada sir, thank you so much. அந்த மாதிரி பாட்டு வரும்போது you want to performங்க, you want to look good, you don't want to make the song bad. அதனால தான் I've given it my best. So thank you a lot. Uday, amazing co-star. எல்லாரும் சொன்னாங்க very down to earth. In fact சில டைம்ல you will forget இவங்க தான் ப்ரொடியூசர்னு, because it does not even come out. And amazing co-star, such a lovely person to work with. In fact காரைக்கால் இருக்கும்போது I think I used to work out on the terrace. சூரியன் உதயம் அங்கே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. என்ன ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலங்க, நீங்கள் கேட்கணும் அவங்களுக்கு. பட் amazing fun. The entire team, Madhumita, Nitya ma'am, Livingston sir, everybody, Mansur Ali Khan, I think he was our comedian on set for sure. படத்தில் அவங்க வில்லனா நடிப்பாங்க, but on set for all of us he was the comedian. I'd like to thank, if I've left out anyone else, please thank you so much for being a part of Saranan Irukku Bhayameen and press and media. எல்லாருக்கும் thank you. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இந்த சரவணன் இருக்கு பயமேனோட படக்குழுவினருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் பேச விரும்பலை, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்னொன்று பேச வேண்டியது எல்லாமே எல்லாருமே பேசிட்டாங்க. நிறைய பேர் பேசுனதுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சேன், அதெல்லாம் மறந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வராத 2 பேருக்கு நன்றி சொல்லணும். கேமராமேன் வெங்கடேஷ் சார், அவர் தென்காசியில் வந்து ஷூட்டில் இருக்கார். சதுரங்க வேட்டை பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் போன படம் சாரோட படம் பேட்ச் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த படம் அவருக்கு வந்து ஒரு முக்கியமான படம். ஒரு கமர்ஷியலாக ஃபைட்டு சாங்கு இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஷூட் பண்ணும்போது கூட எனக்கு அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா எம்பூட்டருக்கு ஆசை வந்து 2 days தான் ஷூட் பண்ணோம். பிருந்தா மாஸ்டர் தேங்க் பண்ணோம், அவங்க தான் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. எடுக்கும்போது நானும் ரஜினாவும் என்னமோ எடுக்கிறாரு, எங்கெங்கேயோ வைக்கிறாரு லைட்டோ, இது நல்லா வருமானு தெரில அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு, பிருந்தா மாஸ்டருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா அவர் எங்களுக்கு அதை டிஐ பண்ணி போட்டி காட்டினதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். படம் ஃபுல்லாகவே அப்படி தான். லாலா கடை சந்தி வந்து 3 நாள் ஷூட் பண்ணோம் தினேஷ் மாஸ்டர். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக. அதுக்கு வந்து நான் வந்து வெங்கடேஷ் சார் ஃபஸ்ட் தேங்க் பண்ணோம். அண்டு யோகி பாபு, அவரால் இன்றைக்கி வர முடியல, அவரும் அவுட்டோர் ஷூட்டில் இருக்கார். இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். சூரியன் வந்து இந்த படத்தில் எனக்கு வில்லன் அகெயின்ஸ்டாக இருப்பார் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் த்ரூ அவுட்டாக என்னோடய ஃப்ரெண்டாக வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து யோகி பாபு தான். அவரோட காமெடியும் இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. அப்புறம் முல்லை, கோதண்டம், குரேஷி, அப்புறம் இங்கே பேசாமல் ஸ்டேஜில் இடம் இல்லாமல் கீழே உட்கார வச்சுருக்கோம் நிறைய பேர். அவங்க படத்தில் பணியாற்றிருக்காங்க. என்னோட பார்த்த சின்ன வயசு கேரக்டர் ஒரு பையன் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் ரெஜினாவோட சைல்ட்ஹுட் கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் ரெஜினாவோட பிரதர், எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இப்போது ஸ்டேஜுக்கு வருவோம். ரவி மரியாதை ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸோடு ஒர்க் பண்ணதெல்லாம் எப்போவுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ராஜசேகர் சார், சின்ன வயசில் நாங்கள் உங்களை பார்த்து உங்களுடைய சினிமாக்கள் பார்த்து வளர்ந்தவங்க. உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு வந்து பெரிய ஒரு கொடுப்பேன். ஜிஎம் குமார் சார், அவர் சொன்னார் நானே போய் வந்து வணக்கம் சொன்னேன், ஹலோ சொன்னேன். அது வந்து அவ்வளோ க்ரௌடாக இருந்தது சார், நீங்கள் என்னை கவனிக்காமல் போயிட்டீங்க. நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன்.
அப்புறம் சார் வந்து லிவிங்ஸ்டன் சார் வந்து ஃபஸ்ட் டே வந்து சொன்னார் இது மாதிரி நான் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் நான் உங்கள் ஃபேன் சார், சுந்தர புருஷன் படம் வந்து 2-3 வாட்டி தேட்டரில் போய் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். யுகபாரதி என்ன இந்த ஸ்பெஷலான லிரிக்ஸ் கொடுத்ததுக்கு, லாலா கடை சாந்தி, அப்புறம் வந்து சில லிரிக்ஸ் நான் கூட உங்கள்கிட்ட டவுட் கேட்டேன், நீங்கள் நல்லா விளக்கம் கொடுத்துருந்தீங்க, அது இங்கே சொல்ல முடியாது, அதுக்கு நன்றி. 2 பாடல் பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு நன்றி. சிருஷ்டி என்ன சொன்னாலும் நம்புவாங்க, நல்ல ஆர்டிஸ்ட்டு. நாங்கள் கொச்சினில் போய் ஒரு சாங், கொச்சின்லேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு சாங் எடுத்தோம், அந்த ஜோர் ஜோர் சாங்கு. அது அவங்க எங்க கூட டான்ஸ் ஆடி இருக்காங்க. கேரவன் கூட கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இப்போ அந்த எழில் சார் வந்து இல்லை சார் பட்ஜெட்டில் கேரவன் இல்லை அப்படின்ட்டு சார் எனக்கு ஓகே சார் ஹீரோயின் வராங்க சார், இல்லை சார் சுவிட்சிட்டு சொல்லியாச்சு சார் அப்படின்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணி அந்த சாங் நல்லா வந்திருக்கு. மெயின் ரீசன் சுஷ்டி அண்ட் ரெஜினாவும் சாம்ஸ் அதை பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க? ஓ லேட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஓகே முடிச்சிடுறேன். தேங்க்யூ ரெஜினா. பயங்கரம். அதான் ஃபஸ்ட்டு டே எழில் சார் வந்து எதுவுமே சொல்லித்தர மாட்டார். இதான் சீனி போங்க நடிச்சிருங்க அப்படின்ட்டுவார். எனக்கு ஃபஸ்ட் டே தான் வந்து பயங்கரம் பதட்டம் ஆகிடுச்சு. ஆனால் சூரியனை முல்லை கோதனம் இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் பேப்பர் கொடுத்துட்டு இருந்தாங்க, கேமரா வச்சு போய் நடிங்க அப்படின்ட்டாரு. நான் என்ன சூரியன் போய் கேட்டேன், என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுறோம் கரெக்டாக பண்ணுறோம்னா அப்படிதான் வாங்க 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 பார்ப்போம்னா ஆக்ஷன் மட்டும்தான் சொல்லுவார், கட்டு சொல்ல மாட்டார். நம்மளே புரிஞ்சுக்கணும் கட்டு அப்படின்னு. நிறைய விஷயங்கள் சொன்னால் நம்ப கூட முடியாது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவர் ஆர்ட் டைரக்டர் நினச்சிட்டு இருந்தேன். அவர் எனக்கு தெரியல, ரெஜிஸ்டர் ஆகல. அவர் தான் ஆர்ட் டைரக்டர் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி அவர் கூப்பிட்டு செட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பண்ணார். அதை ஒரு நாள் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு நாள் சாங் முடிஞ்சோடனே டேரக்டர்கிட்ட சொன்னேன், சார் அவர் மட்டும் நான் ஆர்ட் டைரக்டர் நினச்சிட்டு சார், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தெரியல சார். அப்படியா சார் சிரிச்சே கேட்டார். அப்போ கேட்டேன், சார் யார் சார் அவர் பேர் என்ன சார்? அவர் பேர்லாம் எனக்கு தெரியும் சார். அவர் அதை சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அவ்வளோ ஒரு கூலான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே கிடையாதுங்க. ராஜேஷ் சார் வந்து ஓரளவுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு படங்கிறதுனால பாடி லாங்குவேஜ் தான் சொல்லி தருவார். எஸ்ஆர் பிரபாகர் சார் ரொம்ப சீரியஸான ஒரு டைரக்டர், இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி தருவார். அகமது வந்து கரெக்டாக என்ன வேணுமோ அப்படின்வார். ஆனால் இவர் வந்து அவ்வளோதான் ஆக்ஷன் மட்டும் தான் சொல்லுவார். இன்ஃபேக்ட் ரெஜினாவே நிறைய இடத்துல கட்டுலாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு நான் சூரியன்கிட்ட கேட்டே இருந்தேன், இது கரெக்டாக நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு. ஆனால் அது வந்து தனியாக ஒரு கான்ஃபிடென்ஸு நம்ம கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயம், அது புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வருது. அது இப்போ எடிட் பண்ணி பார்க்கும்போது அது தெரியுது. ஸோ அதில் எனக்கு கூட அவர் நிறையா கோஆப்ரேட் பண்ணது வந்து ரெஜினா தான். அந்த சாங் இப்போ எம்புட்டு இருக்கிற ஆசை வந்து பாவம் அந்த ஒரு பெரிய மன்சூர் என்ன சொன்னாங்க, அந்த ஒரு தண்ணி ஊற்றி அதில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது அந்த அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்து தெரியுமாண்ணே. அந்த சாங் இருக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னோட இன்னொரு படத்தோட கேமராமேன்லாம் கிளம்பி வந்துட்டார், பாலசுப்ரமணியம் சார். ஸோ தேங்க்யூ ரெஜினா. அந்த பாட்டு அவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா அது அவங்க ஒரு மெயின் ரீசன். இமான் பிரதர் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன், பிரதர் கதை கேட்டிங்களா அப்படின்னு. அப்போ சொன்னார், ஃபஸ்ட்டு டைம் எழில் சார் கதை சொல்லியிருக்காரு, எனக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. அதே மாதிரி சூப்பர் ஹிட் சாங்ஸ் ராதாகர சாந்தி. இது உங்களில் யார் எடுத்த பிரபதி சொன்னீங்க? சரி விடுங்க, அடுத்த 2 படத்துக்காக மியூசிக் கொடுக்குறாரு. தேங்க்யூ பிரதர். சூரியனை ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கமிட் ஆனது வந்து கௌரவ படம் தான் ஃபஸ்ட்டு கமிட் ஆனது, லைக்காவோட ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறமா வந்தது தளபதி, பொதுவாக மனஸ்தங்கம், திரண்டல். அதுக்கப்புறமா தான் இந்த படம் கமிட் ஆனது. ஆனால் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறது இந்த படம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எழில் சாரோட ஸ்பீடு. அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். 40 நாள் சொன்னார். அது தெரிஞ்சு 40 நாள் கூட என்னால் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டான்ஸ் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஸோ இந்த படமாக இருக்கட்டும், இதுக்கு அடுத்த 3 படமும் கமிட் ஆகும்போது 2 பேரும் பேசிக்கிட்டோம், இது கண்டினியூஸாக 3 படம் பண்ணும்போது ஒரே மாதிரி இருந்துருமோ அப்படின்னு. ஆனால் அது இல்லை, அது 2 பேரும் கான்ஷியஸாக எடுத்த டிசிஷன் தான். அவரோட ட்ராவல் பண்ணது ஒரு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் பிரதர். மன்சூரா சார் செட்டில் வந்து
அவங்கக்கிட்ட டைம் ஆகிடுச்சு, கிளம்புறாங்க. தேங்க்யூ. மன்சூர் சார் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார். என்னன்னா கேப்டன் பிரபாகரன் தான் அவங்களுடைய அந்த கேரக்டர் பார்த்து நான்லாம் பிரமிச்சு போய் உங்களுக்காகவே அந்த படம்லாம் 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் சார். அண்டு நாங்கள் பண்ண எல்லா அடாவடித்தனத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் ஏன்னா சாரும் கட்டு சொல்ல மாட்டார், ஆளாளுக்கு ஒரு பஞ்ச் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சூரியன் ஒன்று சொல்லுவார், அதை கவுண்டர் பண்ணதுக்கு யோகி பாபு ஒன்று சொல்லுவாப்புல. மன்சூர் சார் ஒரு பாதி நேரம் அருவாலோடய வருவார், அது டம்மி அருவால் வந்து உடச்சி போட்டார். இல்லை ஒரிஜினல் அருவால் கொடுக்குறா, இவனுக்கு ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறானுங்க, நான் வெட்ட போட மாட்டேன்னு அவர் அந்த கேரக்டராகவே இருந்தார். அதுக்கு நல்ல ரோபோ ஒன்று ஒன்று சொல்லுவார். அப்புறம் ரவீம்பரியா சார் அந்த சீனில் அவர் இருப்பார், அவர் ஒரு பயங்கரமாக ஓட்டுவார். ஸோ எங்கள் எல்லாரையும் பொறுத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் இவ்வளோ நேரம் ஸ்டேஜில் உட்கார வச்சதுக்கும் ரொம்ப மன்னிச்சுங்க. அண்ட் அஸ்வின், தேங்க்யூ அஸ்வின், ஒர்க் பண்ணது ரொம்ப விஷயம். ரிஷா, லாலாக்கான சண்டே நான் அவங்களோட தான் டான்ஸ் ஆடினேன். 3 நாள் ஷூட் பண்ணோம். கடைசி நாள் வந்து ஒரு மூமெண்ட் எனக்கு வரவே இல்லை. மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் வந்து சார் இன்னும் ஹெவியாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். மாஸ்டர் எனக்கு இவ்வளோ தான் மாஸ்டர் வரும், எடுத்துக்கோங்க மாஸ்டர் அப்படின்ட்டு நான். அப்போ இவங்க வந்து நான் ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லட்டுமா அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் நான் ஆடினேன், அவங்க சொன்ன மாதிரி ஆடினேன். மாஸ்டர் ஓகே அப்படின்ட்டாரு. சொன்னேன் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னேன், முதல் நாளே சொல்லி சொல்ல வேண்டியதாங்க. அப்புறம் அவங்க சொன்னேன், நீங்கள் முதல் 2 நாள் வந்து பேசவே இல்லையே அப்படின்னாங்க. ஸோ தேங்க்யூ. ஜிலேபி நானும் ஜாங்கிரியா நானும் அவங்களும் ஒன்றா தான் அறிமுகமானோம் ஒரே படத்தில். ஸோ கண்டினியூஸாக அடுத்தடுத்த படங்கள். மன்சூர் சார் வந்து இந்த படத்தில் அவர் டான்ஸ் ஆடிருக்கார். அந்த லாலாக்கடை சந்தியில் ஆடியே ஆவேன்னு சொல்லி எனக்கு நான் டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஆடினாரு. அது அந்த சீக்கிரம் தான் சார், எது பண்ணாலும் நல்லா கொஞ்சம் ஹெவியாக பண்ணுங்க அப்படின்னாங்க. வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச சீக்கிரட்டாக தான் இருக்கும். ஸோ வந்திருக்க பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி. நிறையா பின்னாடி பிஹைண்ட் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ், அவங்க 2 பேரை பற்றி சொல்லி ஆகணும். 2 பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு, அரவிந்தன் சாரும் ஜோதி அண்ணனும். அரவிந்தன் சார் வந்து டாக்கி எடுக்கும்போது வரவே மாட்டார், சாங் எடுக்கும்போது மட்டும் வந்துடுவார். ஜோதி அண்ணன் வந்து கரெக்டாக சீன் எடுக்கும்போது கரெக்டாக வந்துடுவார். ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு பின்னாடி மே 12ஆம் தேதி ரிலீஸு. நல்லா இருந்தால் அன்றைக்கே எழுதுங்க, நல்லா இல்லைன்னா 3 நாள் தள்ளி கழிச்சு விமர்சனம் எழுதுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் இந்த படம் திருப்திப்படுத்தும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதலாக பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரை பற்றி பேசினாலும் எப்படியாவது 2 பேர் விட்டு போயிடுறாங்க. அதனால் இங்கே இல்லாதவங்களை பற்றி நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கேமராமேன் கேஜி, அவர் நம்ம லாஸ்ட் மினிட்ல தான் அவரை ஃபிக்ஸ் பண்ணோம். எனக்கு அதுக்கு முன்னாடி வெள்ளக்காரதுரை, தேசிங் ராஜாலெல்லாம் கிளாஷ் ஒர்க் பண்ணியிருந்தார். ரொம்ப அற்புதமாக எனக்கு இந்த படத்தில் பண்ணி கொடுத்தாரு. இந்த சாங் எல்லாமே விஷுவல் அவுட்புட் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கேஜி தான். அதுக்கப்புறம் டைரக்டர் முருகன் வந்து இருக்கிற இடமே தெரியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருப்பார், ரொம்ப தெய்வ பக்தி. இப்போ பார்த்தாலும் ஒரு பெரிய சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு மாலை போட்டு அப்படி இருப்பார். இப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஒர்க்கரை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா டவுன் டு எர்த்து இறங்கி வந்து ஒரு செட் அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணுவார். உதய சார் கூட சொன்னார், எனக்கு ஆர்ட் யாரும் தெரியல அப்படின்னு சொன்னார். ஸோ அது இருக்கிற இடமே தெரியாது, அந்தளவுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் ஆனந்த், அவ்வளோ என்ன சூரி சொன்ன மாதிரி நம்ம சரியாக எடிட்டில் அதை கட் பண்ணி இதை கட் பண்ணி சொல்லுவோம். ஒரு சின்ன கோபம் கூட வராது. நான் ஒன்று சொல்லுவேன், அசிஸ்டன்ட் ஒன்று சொல்லுவார், ஜோதினா ஒன்று சொல்லுவாங்க. பட் எந்த கோபமுமே பட மாட்டார் அவர். ரொம்ப நிதானமாக சரி சார் அப்படின்னு பண்ணி கொடுப்பார். படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு காரணம்னா இது மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த எடிட்டர் ஆனந்த் அவர்கள் தான். ட்ரெய்லர் ரொம்ப முக்கியமாக, ஏன்னா ட்ரெய்லருக்கு நான் உட்காரவே இல்லை, அதனால தான் நல்லா வந்திருக்கு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக அவங்க எல்லாருமே உட்காந்து சங்கர் தலைமையில், ஜோதினா தலைமையில் தான் பண்ணாங்க. அதை நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பில்டப் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் இருக்கட்டும், பரவாயில்ல, யாரும் நம்மளை நம்ப மாட்டாங்க இவ்வளோ பில்டப் கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லி வச்சேன். அந்த வந்து படம் வரத்துக்கு முன்னாடியே அந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப அழகாக போய் ரீச் ஆச்சு.
அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லிட்டாங்க, என்னன்னு தெரில, சங்கர் சொல்லி வச்சாரா என்னன்னு தெரியல. சங்கரை பற்றி எல்லாம் பேசியிருந்தாங்க. ஒரு 4-5 படமாக தான் எனக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், அதில் ஒரு குவாலிட்டியை கொடுக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் வந்து எனக்கு முடியுது அப்படின்னா அது சங்கர் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரணம். ஸோ அது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டை போகும்போது நான் எல்லாத்தையுமே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது அதுதான், கொஞ்சம் அந்த கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிங்க அப்படின்னு சொல்லி பேசுவேன். ஸோ அதில் வந்து அதை தான் அவர் பேசுகிறாரு. பட் அது வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி சூழ்நிலை எப்படி தான் இருக்குது, இதுதான் வந்து பிஸ்னஸ் அப்படின்னா அதுக்குள்ளே பண்ணால் தான் அது நமக்கு நியாயமாக தெரியும். அப்போ தான் ஒரு ப்ரொடியூசர் தப்பிக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே நமக்குள்ளே அதை நம்ம கான்செப்ட் பண்ணுவேன் நான். ஏன்னா முன்னாடியே நம்ம பேசி வச்சுறதுனால அதை மீறி என்னால் போக முடியாது. இந்த கேரக்டருக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி முதல்ல பட்ஜெட் போட்டு கொடுத்துருவேன். அதுக்கு ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு அவங்க பேர் தான் இருக்கும், என்னுடைய நண்பர்கள் பேர் தான் இருக்கும். முதல்ல பேசுகிறேங்க, அதுக்கப்புறம்னா அடுத்தடுத்து போங்க அப்படின்னு தான் நான் சொல்லி அவர்கிட்ட கொடுப்பேன். அதுதான் அவர் ஹானர் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் என்னோடய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், இந்த படத்தில் வந்து அரவிந்த் அண்ணன், ஜோதி அண்ணன், முருகன், குமார், அதுக்கப்புறம் நம்ம அசிஸ்டண்ட் லதா, மகேந்திரன், நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீம் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் வந்து யார் எது பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப அந்யோன்யமாக அழகாக எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க. அந்த சைடு எனக்கு வந்து பெரிய பேர்டன் கம்மியாக இருக்குது எனக்கு. ஸோ அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னென்னா நிறைய நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது எப்போ பண்ணாலும் அவங்க வந்து பொறுத்துக்கிட்டு அது ரொம்ப அழகாக அவங்க வந்து எடுத்து சரி இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிவிட்டு ஒரு பாதி படம் பண்ணி முடித்த பிறகு நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கும் அவங்க வந்து தப்பாக நினச்சிக்காமல் அதை மாற்றி பண்ணி கொடுத்து எனக்கு பண்ணி கொடுத்து எல்லாத்துக்குமே இந்த படம் ஒரு நல்லபடியாக இன்றைக்கி வந்திருக்குன்னா இந்த டீம் தான். இன்றைக்கி என்னோடய ஸ்ரீ கேமராமேனோட பர்த்டே. ரவிராம் முதல் படம் துலார்மணம் தொழிலேருந்து இருக்கிறார் அவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு அந்த பிறகு இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்டு உங்ககிட்ட வரேன். மதுமிதா காமெடி, இவங்க ஆட்சி அம்மாவுக்கு அப்புறம் ஒரு இப்போ நிறைய பேர் வராங்க. லேடிஸ் சைடு வந்து காமெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைமில் வந்து கொஞ்சம் கேப் நிறையா இருந்தது. இப்போ வந்து அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதில் மதுமிதா வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இஷா, தினா மாஸ்டர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். போன படத்தில் கூட ஒரு சாங் ஆடிருப்பாங்க. உதய சார் கேட்டார், ஐயோ அவங்க என்ன இப்படி ஆடுறாங்க, அவங்க கூட நான் ஆடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ எக்ஸலண்ட் பர்ஃபார்மர், ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. பட் இதில் ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க, சாம்ஸும் சூரியோடையும் சேர்ந்து ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. பிரமாதமான சீன். அதில் 2 பேரும் சாம்ஸும் சூரியும் சரி, அவங்க கூட வந்து இஷாவும் வந்து ரொம்ப அழகாக அதை வந்து பண்ணியிருப்பாங்க அந்த சீனை. அஸ்வின் எனக்கு 2-3 படமாக கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர், ரொம்ப சிம்பிள். அப்பா ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்காது. ரொம்ப யதார்த்தமாக ஒரு பையன் மாதிரி வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டுருப்பார். மன்சூர் சார் வந்து கிரேட் மேன். எனக்கு வந்து செல்வி சார் படத்துலேருந்து தெரிஞ்சால் கூட எனக்கு வந்து மாணிக்கம் படத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது மன்சூர் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அது கேவி பாண்டியன் டைரக்ட் பண்ணது, ராஜகன் சார் பண்ணியிருந்தார். ஒரு தடவை அங்கே அந்த மலை மேலே ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ லைட் ஆடிட்டு இருந்தது. பாண்டியன் கத்தினான், எவன்டா அவன் லைட் ஆடுறது தூக்கி வைக்கிறப்ப எல்லாம் ஓடினானுங்க. என்னன்னு பார்த்தா ஒரு யானை வந்து லைட்டை தட்டிட்டு விட்டு இருந்துச்சு. கட் பண்ணனால எங்கள் ஃப்ரேம்லேயே இல்லை, 2 கிலோமீட்டரில் போய் நிற்கிறேன். எங்களெல்லாம் கிராஸ் பண்ணி யானைக்கிட்ட ஒரு உருவம் ஓடுது. சொன்னால் நம்ம பண்ணி 10 அடி டிஸ்டன்ஸில் அந்த அருவாளை தூக்கிட்டு கஜேந்திரா நில்லு அப்படின்னு போய் நிப்பாட்டினார். அந்த யானை என்னமோ தெரியல, வேகமாக வந்து ஒரு 5 அடி டிஸ்டன்ஸில் நின்று பார்த்துட்டு திரும்பி போயிடுச்சு. அது என்ன நினச்சி போச்சே தெரில. ஸோ அந்த போல்னஸ் பார்த்து நான் எல்லாம் மிரண்டோம் நாங்கள். ஸோ அந்தளவுக்கு ஒரு டஃப்பான ஆள் தான் வந்து மன்சூர் சார். வாழ்த்துக்கள். சூரி ஒரு கிரேட் மேன். எப்படி சொல்கிறது அப்படின்னா, எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என் கூட தனியாக வந்து உட்காந்து பேசுவார். வாங்கிட்டு போயிடுவார், ஸ்கிரிப்டை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அண்ணா இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா. எனக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கும். ஒரு ஷூட்டிங் போகும்போது சூரிய இருக்காரு அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். சரி அந்த போர்ஷனை விட்டுறலாம்டா, அதை வந்து எப்படியும் வந்து அவராகவே பேசிவார். அவரே அரவிந்தனை கூப்பிட்டு ஜோதியனை கூப்பிட்டு உட்காந்து இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கிரிப்ட் வரும், வேறு ஒன்று வரும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு உள்ளே பூந்து அந்த ஸ்கிரிப்டில் அதை எலிவேட் பண்ணுறது. புஷ்பா புருஷன் அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக தான் பண்ணோம் நாங்கள்.
அதை ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு வந்தது வந்து அதில் வந்து அவருடைய பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கும். அதில் வந்து காஸ்டியூம்லேருந்து அதில் ஒரு ஃபைலை கையில் வச்சுக்கலாமா அப்படிங்கிறதுலேருந்து ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மெருகேற்றி, ஏன்னா ஒரு காமெடியன் வந்து நம்ம கொடுக்குறத மாத்திரம் பண்ணிட்டு போனால் சத்தியமாக வந்து பேர் வாங்கவே முடியாது. அவங்களுக்கு சுயமாக வந்து அதுக்குள்ளே புகுந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிஞ்சால் தான் அதை வந்து சிறப்பாக அதை செய்ய முடியும். அதை வந்து சூரியனுக்கு 4-5 படமாக ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்த படத்துலையும் நல்லா பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நல்ல இமான் என்னுடைய ஒரு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லலாம். படம் ஆரம்பிக்கும்போது 125 கிலோ இருந்தார், இப்போ 75 கிலோ தான் இருக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எவ்வளோ ஒரு வந்து ஃபுட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, இங்கேருந்து பாம்பே போவோம் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் மிக்சிங்காக. ஒரு 12:30 இருக்கும், அவங்க அதுக்குள்ளே வந்துடுவாங்க, அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. போகிற வழியில் ஒரு தாபா இருக்கும், அந்த தாபாவை விட்டால் அதுக்கப்புறம் திரும்பி வர முடியாது லஞ்சுக்கு. இவர் வந்து சார் டைம் ஆகி போச்சு போயிடலாமா வாய்ஸ் மிக்சிங்கு, சாப்பாடு முக்கியமாக நமக்கு வந்து வாய்ஸ் மிக்சிங் முக்கியமா நமக்கு அப்படின்னா இல்லை சாப்பாடு தான் முக்கியம். சரி அவங்க ஃபோன் பண்ணி அவங்க ரொம்ப செல்லம். ஆனால் அவங்க வந்து அவ்வளோ பெரிய சிங்கர், பட் இமான் கூட வந்து அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. கொஞ்சம் நான் வந்து வந்துட்டுருக்கேன், அந்த வேலையில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது, அப்போ நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு அவங்களே சொல்லிவிடுவாங்க. பார்த்தீங்களா அவங்களே சொல்லிட்டாங்க, அப்புறம் இப்படி கேட்டால் இப்படி தான் சொல்லாமல் இருப்பாங்க அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அவர் இழைச்சதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா மற்ற பேர் இழைச்சா பரவாயில்ல, இமான் வந்து அப்படி வந்து வேறு எதுவுமே அவருக்கு இதுக்கே கிடையாது. முதல்ல வந்து கம்போசிங் முன்னாடி அவருக்கு வந்து ஒரு பிரியாணி போட்டுருவோம், ரொம்ப கொச்சுக்குவார். இல்லைன்னா இப்போ அடுத்த படத்தில் எப்படி மடக்கிறதுன்னு தெரியல, டயட்டில் இருக்கிறாரு. அப்புறம் ரெஜினா இல்லைங்க, பட் வந்து ஒரு ரொம்ப அருமையான ஆர்டிஸ்ட், அவங்க அற்புதமான ஆர்டிஸ்ட். அவங்கள பற்றி நிறைய சொல்லலாம் அவங்க. ஏன்னா அவங்களுடைய ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப பிடிக்கும் நமக்கு. ஃபுட்டு வந்து கம்பெனியில் கூட சாப்பிட மாட்டாங்க, அவங்க ஏதோ செப்பரேட்டாக ஒரு இது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அது மாதிரி கான்சன்ட்ரேஷன் காஸ்டியூம்லேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு, ஏன்னா அவங்களோட தெலுங்கு படங்கள் நிறைய பார்த்தேன், அதில் காஸ்டியூமில் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து மாற்றினேன் நான். சரி இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள மாற்றினேன். அது ரொம்ப ஆப்டாக இருக்குது, செட் ஆகிடுச்சு. இந்த படத்தில் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சிஸ்டி ரொம்ப எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு. இந்த கன்னத்தில் கோழிகளோடு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்னதாக ஹம்பிளான ஒரு நல்ல கேரக்டர், அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். அது ரொம்ப அழகாக அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு என்னோட நன்றி. அப்புறம் கவிஞர் யுகபாரதி பற்றி நிறையா சொல்லலாம். அவர் வந்து என்னென்னா ஒரு சாங் வரும்போது உட்காந்துக்கிட்டு அவர் திடீர்னு டேரக்டராக இருப்பார், அப்புறம் ஒரு மியூசிக் டேரக்டர் ஆகிடுவார், அதுக்கப்புறம் என்ன ரூபம் எடுப்பாருன்னு நமக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கும் இமானுக்கும் வந்து நல்ல ஒரு புரிதல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம ஏதாவது வந்து சொல்லணும்னு நினைக்கிறத டப்புன்னு சொல்லுவார். இது வந்து ரொம்ப மக்கையாக இருக்கே அப்படின்னு முதல்ல அதான் சொல்லுவார். ஸோ அவங்களுக்குள்ளே பேசி நம்மக்கிட்ட வரவே வராது. சரி நம்ம ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறத இவர் சொல்லுவார். சரி ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் கூட இமான் சொல்லிவிடுவார், எனக்கு கொஞ்சம் இது ரொம்ப மொக்கையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குள்ளே ரொம்ப ஒரு பாடல் உருவாகிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணம் அது. அந்த தருணத்தில் எனக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறது வந்து, ஏன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. சில சமயம் வந்து பல்லவி நல்லாயிருக்கும், பல்லவியில் வந்து செகண்ட் ஸ்டான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், இங்கேருந்து இந்த பாட்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நமக்கு அந்த சாங்லேயோ இல்லை டியூன்லேயோ நமக்கு அறிவு கிடையாது. ஸோ அவங்க சொல்லலாம் லிரிக் அப்படின்னா உச்சம். யுகபாரதி வந்து ஒரு மிகச்சிறந்த லிரிக் ரைட்டராக நான் சொல்கிறேன். அவருக்கு ஏன் இன்னும் நேஷ்னல் அவார்ட் கிடைக்கலங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி இமானுக்கும் வந்து இன்றைக்கி கிடைக்காது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அற்புதமான இசை, அற்புதமான லிரிக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு பேருமே. அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன் நான். அப்புறம் என்னுடைய இயக்குநர்கள் லிவிங்ஸ்டன் சார், ஜீவன்குமார் சார், ராஜேஷ் சார், இவங்க வந்து அந்த லெஜெண்ட், அந்த டைமில் வந்து எல்லாருமே மிகப்பெரிய லெஜெண்டு. இதில் வந்து ராஜேஷ் சார்ட்ட நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆரம்ப காலத்தில் சினிமாவுக்கு வந்த புதுசில் இவங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற அறிவெல்லாம் வந்து இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்ட்டு இருக்கிற மாதிரி 100 மடங்கு அறிவானவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியலையோ எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நான் 3 பேரையும் தான் சொல்கிறேன், செப்பரேட்டாக சொல்லலை. ஏன்னா 3 பேர் கூட நான் பேசியிருக்கேன். பர்சனலாக ராஜேஷ் சார்ட்ட நான் ஒர்க் பண்ணியிருந்தா கூட லிவிங்ஸ்டன் சார் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு ஆரம்ப படங்கள்லேருந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
அவ்வளோ அறிவு. எப்படி வந்து இவங்க வந்து இவ்வளோ இன்னும் எங்கேயோ போயிருக்கணும், அந்த மாதிரி ஏன் போக முடியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஜிஎம் குமார் சார் அவர் பேசுனதுன்னா நம்ம இன்றைக்கி கேட்டுகிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் நிறைய பேசுவார். ராஜேஷ் சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, நிறைய என்ன படங்கள் பாராட்டியிருக்காரு. என்னுடைய படம் ஒரு படம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த படத்தில் சார் வந்து நடிக்க வந்தார். நடிக்க வந்துட்டு போகும்போது சொல்லிட்டு போனார், எனக்கு இன்னும் அந்த கொஞ்சம் தப்பாக இருக்குடா பார்த்துக்க அப்படின்ட்டு போனார். பட் அந்த படம் எனக்கு மிகப்பெரிய டிசாஸ்டர். ஸோ அந்த வைப்ரேஷன் வந்து அவர் அங்கேயே ஃபீல் பண்ணி ஸ்பாட்டில் என்கிட்ட சொல்லிட்டு போனார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் அதை வந்து அங்கே சொல்ல முடியும். ஸோ நம்மளை இண்டஸ்ட்ரியில் நம்மெல்லாம் இருக்கிறோங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்மளை விட மிகச்சிறந்த புத்திசாலிகள் எல்லாம் வெளியில் இருக்காங்க படம் பண்ண முடியாமல், அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை விட அவங்கள வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சங்கம் படத்துலேருந்து நைட்டு உட்காந்தாருன்னா ராஜசேகர் சார் அப்படி பேசுவார். அந்த ஷார்ட்டை எப்படி எடுத்தாங்க, ராஜ் கபூர் எப்படி வந்தார், அவங்க எப்படி டிஸ்கஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. இப்போ யாரும் இப்போ இந்த ஜென்ரேஷனில் யாரும் அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுகிறதே கிடையாது. அதுக்கு முன்னே வந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே டேரக்டர்ஸ் கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்ம சீனியர் டேரக்டர் பாலச்சந்திரன் சார், மணி சார்லாம் பற்றி பேசணுங்கிறது இல்லை. இப்போ இருக்கிற ரீசன்ட் டேரக்டர்ஸ் கூட வந்து யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. பட் அது ரொம்ப ஒரு தப்பான விஷயமா இருக்குது. நம்மளுடைய முன்னோர்களை வந்து மறந்துட்டு நம்ம போனோம்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அது ரொம்ப தவறாக இருக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு நான் அது சின்ன ஒரு கோரிக்கையாக நான் கேட்டுக்கிறேன். நான் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பண்ணுற எல்லாமே அவங்க பண்ணி முடித்தது தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் தயவுசெய்து அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நான் என்னுடைய நண்பர் ரவிமேரியா ஒரு அற்புதமான மனிதர். எனக்கு வந்து யூனியனில் தான் செல்வனி சார் மூலிமா தான் எனக்கு அறிமுகம். ஒரு ரொம்ப அற்புதமான மனிதர். அவர் வந்து சீரியஸ் வில்லனாக இருந்தார். அங்கே வச்சா என்னோட காமெடியாக இவ்வளோ பேசி பண்ணிட்டு இருக்காரு, இவர் வந்து இவ்வளோ சீரியஸ் வில்லனாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் தான் வந்து மனங்குத்தி பறவை பண்ணும்போது அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஒரு காமெடிக்கு கொண்டு வந்தேன். ஜாம்ஸு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அவர்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. இது வரைக்கும் நான் அவர் வந்து முழுமையாக யூஸ் பண்ணிக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு காமெடியன். ஏன்னா சூரி கூட காம்பினேஷனில் அந்த ஒரு சீன், அந்த சூரிய பர்த்டே அன்றைக்கி அந்த சீனை ஷூட் பண்ணோம். அதான் சூரி இறங்கி போயிட்டு ஒரு காம்பினேஷனில் ஒரு ஆர்டிஸ்ட் கூட பண்ணார்னா அது பின்வர் எனக்கு நல்லாவே தெரியும். அது கொடுத்து வாங்குறது தான் இருக்குது. சூரி கொஞ்சம் பேக் போனாலும் சாம்செல்லாம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. சாம்ஸும் அதை விட்டு கொடுத்து அது என்ன எப்படி சொல்கிறது தெரியல. உங்களை மீட் பண்ண ஜிங்னாஸ்ரீ மீட் பண்ண போகிற சீன் அது படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப அற்புதமாக அதை பண்ணியிருப்பாங்க. சாங்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம கோதண்டம் முல்லை இவங்களுக்கு வந்து நிறைய பார்த்து இவங்களுக்கு நிறைய ஃபேன். இப்போ கூட வந்து என்கிட்ட ஒரு சீன் சொல்லிட்டு போனாங்க, விழுந்து விழுந்து சிரித்தேன். அது எப்படி அதெல்லாம் வந்து படத்தில் கொண்டு வரதுன்னு எனக்கு அதான் அவுட் ஆஃப் ஸ்கிரிப்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு தெரியல. அவங்கள பெரிய லெவலில் கொண்டு வந்தவங்க எனக்கு எண்ணம் மாத்திரம் இருக்குது. எஸ்பெஷலி டவுசர் பாண்டியோட உல்ட்டாவாக ஒரு விஷயம் பண்ணி காமிச்சிங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குரோஷி அற்புதமான ஒரு இதான் டேலண்டட் நிறைய இங்கே இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் இந்த படம் வந்து எனக்கு உதய் சார் வந்து என்ன எப்படி நான் ரொம்ப பயந்தேன். இவங்க இவ்வளோ ஒரு பெரிய கன்சர்னு பெரிய இடம், இங்கே போய் எப்படி தான் நம்ம வந்து காமெடி பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ரொம்ப கூலாக நான் பண்ணிகிட்ருப்பேன், இப்படி போய் பண்ணுவேன், இப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா தான் வந்து ரொம்ப இப்படி ஒரு எளிமையான ஒரு மனிதரை நான் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். என்ன ரொம்ப ஸ்கிரிப்ட் கேட்டோ சரி இல்லை எதுவோ சரி, எது கேட்டாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரொடக்ஷன். அந்த படம் இந்த ரெட் ஜெயின் மூவிஸை பற்றி சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி இந்த படத்தோட பப்ளிசிட்டி இது கொண்டு போய் ரீச் பண்ணுற விஷயம், மூர்த்தி சார் ஆகட்டும், ராஜ் சார் ஆகட்டும், அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் ஆறுமுகம் ஆகட்டும், மற்ற ஆஃபீஸ் ஆகட்டும், எல்லாருமே சரி இது ஒரு படத்தோட வெற்றிக்காக மாத்திரமே அவங்க இருப்பாங்க. உதய் சாரோட எண்ணங்களுக்கு மாத்திரமே அவங்க வந்து மரியாதை கொடுக்குறாங்க. உதய் சார் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எல்லாரும் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிறாரு அவங்க இதில். அதே மாதிரி எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலுமே வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு சாரை கொண்டு உள்ள திணிக்கிறது எனக்கு பயமாக இருக்கும். ஐயோ இவங்க ஒரு டைலாக் பேசுகிறாங்க, இவங்க ஒரு டைலாக் பேசுகிறாங்க, சாருக்கு ஒரு இடையில ஒரு டைலாக் வருது, ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிட போகிறாரா, நமக்கு வந்து ப்ராம்ப்டாக இல்லையே சில விஷயங்கள் ஒரு இந்த சீனில் அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப பயப்படுவேன்.
அங்கே போய் உட்காந்து பார்த்தா உதய் சார் வந்து அவர் டைலாக்கை கூட நோத்துட்டு கொடுத்துட்ருப்பாரு. இது நீங்கள் பேசுங்க, இதை நான் பேசிக்கிறேன். இங்கே முருகா இங்கே உதய் சாரோட டைலாக் வரலையே அப்படின்னு கேட்டால் சார் இதை அவர்கிட்ட கொடுத்துருவார் சார். அப்பா ஸோ அந்த மாதிரி அவ்வளோ என்ன உதய் சார் கூலுன்றாரு, நான் கூல்லாம் கிடையாது. அவர் கூட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு கூலான ஒரு பர்சன். இமான் சொன்ன மாதிரி லிவிங்ஸ்டன் சார்லாம் சொன்னார், ரொம்ப ஒரு நல்ல நடிகர் அவருக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒரு அற்புதமான ஒரு நடிகர். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த படம் ஒரு காமெடி படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நடிகருக்கு இதில் பண்ணதுனால தான் அந்த படம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சதுக்கு வந்து உதய் சார் வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை எனக்கு கொடுத்துருக்க உதய் சாருக்கு மீண்டும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்த அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாராவது நான் விட்டுருந்தா மன்னிச்சுங்க, அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்தேன். நன்றி.